எல்லோருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லோரும் காலை வணக்கம் ஐயா. நேற்று நாம் பார்த்த பாடம் என்ன? இயற்கை ஐயா. இயற்கையை இணைத்திடுங்கள். இயற்கையை இணைத்திடுங்கள். எங்கு இணைக்க போறோம்? ஒவ்வொரு செயலிலும், அதாவது வாழ்க்கையோட இணைத்திடுங்கள். இயற்கையில இருக்கக்கூடிய தன்மைகளையும் பண்புகளையும் நாம் நம்மோடு மனதோடு இணைக்க போகின்றோம். ஐயா இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. இயற்கையினுடைய தன்மைகளையும் பண்புகளையும் நம் மனதோடு இணைக்க போகின்றோம். அப்படி நேத்து பார்த்தது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. சார், தன்மையும் பண்பையும் நம்ம மனத்தோட இணைக்கணுமா? எப்படி சார்? அது என்ன சொன்னீங்க? மனசோட இணைக்கிறது சார், மனசோட இணைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. அதாவது இயற்கைக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கின்றதோ, ஒரு பண்பு இருக்கின்றதோ, அந்த பண்பு நம்ம மனசுல இருந்து வெளிப்படணும். ஐயா இது क्वेश्चन ஐயா சொன்னீங்க. இயற்கை எப்படி இணைப்பது? சொல்லவே இல்லைண்ணே. ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டீங்க இல்லைங்களா? இயற்கை என்றால் என்னன்னு கேட்டீங்க. ஓகே. இல்ல அதாவது என்னன்னா, இயற்கையை இணைத்தல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? எதை இணைக்கணும் அப்படின்னா, இயற்கையினுடைய தன்மையும் பண்பையும் இணைப்பது. எதோட இணைக்கிறது? மனசோட இணைக்கிறது. ஏன்னா நம்ம இயற்கையை இணைத்திடுங்கள்னு போட்டுட்டோம். சரிங்களா? அப்போ இயற்கை இணைத்திடுங்கன்னா ஒரு காட்டை கட்டி கொண்டாந்து நம்ம உடம்போடு போட்டு இணைக்கிறதான்னா இல்ல. அப்ப எதை இணைக்கணும்னா, இயற்கைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, பண்பு இருக்கின்றது. அது ரெண்டுத்தையும் கொண்டாந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசோட இணைக்க வேண்டும். புரியுதுங்களா? கிளியர். நேற்று நாம் பார்த்தது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. சரிங்களா? இன்று நாம் பார்ப்பது அதையே இன்னும் கொஞ்சம் பகுத்து இரண்டாக பார்க்க போகிறோம். பிரதிபலன் பார்க்காமல் கொடுப்பது, அது ஒரு லெவல். இன்று நாம் பார்க்க போவது எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பாராமல் கொடுப்பது. இந்த ரெண்டு தன்மையும் இருக்கின்றது இயற்கையில. எதிர்பார்த்து கொடுக்கின்ற தன்மையும் இருக்கின்றது, எதிர்பாராமல் கொடுக்கின்ற தன்மையும் இருக்கின்றது. அதையும் நம்ம மனசோட இணைக்கணும். நீங்க இப்ப விவசாயம் பண்றீங்க, நீங்க நல்லா ஏர் ஓட்டி விதை விதைச்சு எல்லாம் பண்ணிடுறீங்க. அங்க அது தானாவே வளர்ந்து நமக்கு எல்லா பலனையும் கொடுத்துருதா? கொடுக்காதுங்க. அப்ப அந்த இடத்துல அது எதிர்பார்க்குதா இல்லையா? தெரியல. நம்ம கிட்ட இருந்து தண்ணி வேணும்னு எதிர்பார்க்குது. அப்போ அதை நம்ம பராமரிக்கணும். அங்க எதிர்பார்ப்பு உருவாகுது இல்லையா? சொல்றாங்க இல்லையா, நான் ஒழுங்கா கவனிக்காதனால இந்த வருஷம் பயிர் சரியா பலன் கொடுக்கலன்னு. அப்போ இயற்கை வந்துன்னா, நேத்து நாம் பார்த்தது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுப்பது, அந்த ஒரு ஃபார்மெட்ல இருக்குது. அது வந்து என்னன்னா, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பரவலான ஃபார்மெட். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது, இதே இயற்கை இரண்டு விதமாக செயல்படுகிறது. ஒன்று எதிர்பார்த்து கொடுக்கின்றது, இன்னொன்று எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றது. இந்த ரெண்டு ஃபார்மெட்டும் நம்ம கிட்ட மாறணும். எப்படி மாறுறது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, தொழில் என்பது எதிர்பார்த்து கொடுப்பது. தொழில் என்பது எதிர்பார்த்து கொடுப்பது. அங்க எதிர்பார்ப்பு இருக்கணும். சரிங்களா? குடும்பம் என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது. நட்பு என்பது எதிர்பாராமல் கொடுப்பது.
உறவு என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது. சொந்தம் என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது. நாம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் கொலாபரேஷன் பண்ணி அங்க எதிர்பார்த்து கொடுக்க வேண்டியதை இந்த இடத்துல மாத்திடுறோம். எதிர்பார்க்காம கொடுக்க வேண்டியதை சில நேரத்துல அந்த இடத்துல மாத்திடுறோம். அப்ப தொழில் என்றால் எதிர்பார்த்து தான் கொடுக்க வேண்டும். அதுதான் தொழில். உறவு என்றால் எதிர்பார்க்காமல் தான் கொடுக்க வேண்டும். அதுதான் உறவு. குடும்பம் என்றால் எதிர்பார்க்காமல் தான் கொடுக்கணும். இந்த மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு திரைப்படம். அதுல அக்கா என்ன பண்ணுவான்னா, அதாவது அந்த வீட்டினுடைய பெண் வாரிசு என்ன பண்ணுவான்னா, மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு ஒரு விழா வச்சிருப்பாங்க. பத்திரிக்கை போட்டு கொண்டாந்துருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லா பேரும் இருக்கும். கடைசி வாரிசு பேர் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? ஐயா, யாராவது இந்த படம் நான் பார்த்திருக்கீங்களா? பார்க்கலைங்க. நான் பார்த்தது இல்ல. வேற யாராவது? இத்தனை பேர்ல யாருமே பார்க்கலையா? கடைசி தம்பிக்கு கல்யாணம் ஆகாது. அவ என்ன கல்யாணம் பண்ணுவா? ஆகாதுன்னு இல்ல. கடைசி தம்பி கிட்ட ஒண்ணும் கிடையாது. அதனால பேர் போட மாட்டாங்க. அதனால ஒரு பேர் போட மாட்டாங்க. சரி, இல்ல அங்க அவங்க அக்கா வீட்டுக்கார் சொல்லுவாரு, வெறும் பைய பேர் போடலன்னா என்னன்னு. புரியுதுங்களா? அப்ப மத்தவங்க பேர்ல ஏன் போட்டிருக்காருன்னா, அவங்க எல்லாம் பணம் வச்சிருக்கவங்க, சொத்து வச்சிருக்கவங்க. அப்ப அங்க ஏன் பேர் போடல? அவர் எதிர்பார்க்கிறாரு. அவங்க அப்பா இறந்து ஒரு 2,50,000 லட்ச ரூபா பணம் வரும். இது 2 லட்ச ரூபா பணம் வரும். மொத்தம் அவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் ஆளுக்கு 50,000 பிரிச்சுக்கோங்க. அது ஒரு 50,000 கொடுத்துருப்பாங்க அவங்ககிட்ட. இந்த இதை வச்சு நீ வந்து படிச்சுக்கோ. இனிமேல் நாங்க செய்யறது கஷ்டம். அதனால அப்பா செத்து போய் உன்னை காப்பாத்திருக்காரு. இதை வச்சு படிச்சுக்கோன்னு. அந்த 50,000 அப்படியே கொண்டு போய் அவன் அக்கா கூப்பிடல. சரிங்களா? மீதி இருக்கிற அண்ணன் தம்பிங்க 3 பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த பத்திரிக்கையை படிச்சு பார்த்துட்டு, நம்ம சீமான் இருக்கா பாருங்க, சீமான் ஒரு அண்ணன் அதுல. அவர் தான் பத்திரிக்கை படிச்சு பார்த்துட்டு, டேய் தம்பி பேரே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் வேகமாக கழிச்சு போட்டு அப்பயே சண்டை நடக்கும். உடனே அவங்க மாமா சொல்லுவாரு, வந்தா வரட்டும் வரலாம் போட்டோன்னு. அவங்களாம் நம்ம பத்திரிக்கை வைக்க வேண்டியது வச்சாச்சு, முறை செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. அவங்க வந்தா போட்டும். இவங்களும் கோவத்துல போகாம இருப்பாங்க. அவ கடைசி தம்பி தான் வந்து சொல்லுவான், அண்ணே பத்திரிக்கையில பேர் போடலன்னு நான் கூட பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அப்படிலாம் இல்லைண்ணே, நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்கா. அவளுக்கு நாம செய்யலாம், வேற யார் செய்யறதுன்னு அவன் தான் சமாதானப்படுத்தி எல்லாரையும் கூட்டு போவான். அப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆயிட்டு அந்த சீரோட போவாங்க பாருங்க. இவங்க எல்லாம் யாருமே வரமாட்டாங்கன்னு அந்த சண்டையில இருந்து அவன் நினைச்சிட்டு இருப்பா, இந்த பெண் வாரிசு. ஆனா இவங்க எல்லாம் வரும்போது பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க மாமா என்ன பண்ணுவாருன்னா, மத்த 3 பேரையும் கூப்பிடுவாரு, மச்சானையும் கூப்பிடுவாரு, வாங்க வாங்க வாங்கன்னு. இந்த கடைசி வந்தானே, வெறும் பையன் வந்துட்டான் பாரு கொட்டிக்கிறதுக்கு அப்படின்னு புள்ளையும் போடுவான். எல்லாம் முடிச்சுட்டு மொய் எழுதுவாங்க பாருங்க. 500 1000 எழுதிட்டு இருக்கும்போது, இவன் மாயாண்டி பெத்த புள்ள, இந்தாங்க 50,000 அக்காவுக்கு செய்ய வேண்டிய சீர்மொய் அப்படின்ட்டு வச்சுட்டு வருவான். வச்சுட்டு சாப்பிட மாட்டான், கிடுகிடுன்னு நடந்து வந்துருவான். அவன் 50,000 வச்சுட்டானு அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ண அக்காவும் மாமாவும் அடிச்சு பிடிச்சி வந்து நிற்பாங்க, யார் வச்சதுன்னு. இந்த மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்னு. ஐயோ, நாம அவனை என்னமோ நினைச்சிட்டோமே, அவன் 50,000 வச்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க. அப்பதான் அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் பாட்டில் வந்துட்டே இருப்பான். வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏறி போயிடுவான். அது பின்னாடி வரைக்கும் அவங்க அக்கா கத்திட்டே வரும், எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நினைச்சேன், செத்து போகலடா, உன் ரூபத்தில் தான் இருக்கிறாருன்னு. அவங்க மாமாவும், நானும் சொன்ன தப்பு தான், நான் விரும்பைன்னு சொன்ன தப்பு தான். சரியா, இவன் பாரு அப்படியே 50,000 எழுதிட்டு சபையை நிறைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு பெருமையா பார்ப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து 3 பேர் பேரை போட்டது காரணம்னா எதிர்பார்ப்பு. இவன் பேர் போடல. அப்ப என்ன ஆகும், சொந்தம் வந்துட்டா அங்க என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு எப்ப இருந்தாலும் ஆபத்து. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இப்பயும் கூட சொல்றேன், ஒரு தடவை நோட் பண்ணீங்க. தர்மம் செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தர்மம் செய்யக்கூடாது.
ஹாப்பிக்கு ஆன்சர் வந்தாச்சா? ஓகே. ஏன்னா நாம என்ன பண்ணணும்னா சில நேரத்தில் தொழில் செய்யற இடத்துல யாரையோ பார்த்துட்டு ரொம்ப பாவமா இருக்குங்க அப்படின்னு நினைக்கப்படுவோம். சரிங்களா? இறக்கங்கள் நீங்க காட்டலாம். சென்னைக்கு போனீங்கன்னா சவுகார்பேட்டைன்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியா ஃபுல்லா யார் சார் இருக்கிறது? நாராயண் சார். மார்வாடி ஜாஸ்தி, ம். மற்ற ஏழை மக்கள் நிறையவே இருக்கிறாங்க அந்த அந்த ஏரியால ஃபுல்லா வந்து சரி. என்னன்னா அந்த சாலையோரமா இருக்கிற மக்கள் ஜாஸ்தி அங்க. ஓகே சார். ஓகே. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மார்வாடிஸ், ஆமா. அந்த மார்வாடி கிட்ட போனீங்கன்னா அவங்க நிறைய வியாபாரம் பண்றாங்க அங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் வச்சிருவாங்க. எவ்வளவு சீப்பஸ்டா ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவங்க லாபத்தோட அவ்வளவு ரேட் சீப்பஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரு ரூபா குறைக்க மாட்டான். நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கங்க, அதான் ரேட். சரிங்களா? அந்த இடத்துல என்னால முடியாதுங்க, ஏதாவது இனாம் தாங்க, தர்மம் பண்ணுங்க, நன்கொடை பண்ணுங்கன்னா ஒரு ரூபா பண்ண மாட்டாங்க. இல்ல போ 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 போன்னு விட்டுருவான். ஆனா அதே அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை இல்ல சேரிட்டிக்காக ஃபண்டு ஒதுக்கி ஸ்கூலுக்கு டேங்க்கு கட்டி கொடுக்கறது, சரிங்களா, டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, தண்ணி வசதி பண்ணி கொடுக்கறது, அந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா அவங்க பண்ண அளவுக்கு வேற யாருமே பண்ணல. அதுதான் சொல்ல வரேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தர்மம் பண்ற இடத்துல தொழில் பண்ண மாட்டாங்க, தொழில் பண்ற இடத்துல தர்மம் பண்ண மாட்டாங்க. நாம அப்படி கிடையாது. ஒரு கருத்து சார், இப்போ சொல்லுங்க ஐயா. அதே அந்த தொழில் பண்ற இடத்துல ஒரு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்காண்டி நீங்க போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன். ம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பைசா குறைக்க மாட்டான், அந்த பைசால அந்த பொருள் வாங்கணும். ஆமா. அதே இது அந்த ட்ரஸ்டோட டீட்டெயில் வாங்கிப்பான். வாங்கிட்டு என்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதோ அன்னைக்கு அவன் கேட்டுருவான் உங்களுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லி அதை அப்படியே ஃப்ரீயா கொடுப்பான். ஆமா. அது அவங்களோட கேரக்டர். அதான் இல்ல சார், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். தொழில் பண்ணக்கூடிய இடத்துல தர்மம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ற இடத்துல தொழில் பண்ணக்கூடாது. நாம அப்படி இல்ல. நம்ம தொழிலையும் தர்மத்தையும் போட்டு குழப்பி 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 பண்ணிட்டு இருப்போம். அது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆச்சுங்களா? தொழில் தர்மம்னா என்ன? தொழில் தர்மம் அது என்ன? பாக்குற தொழில நேர்மையா இருக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும். அது ஒரு எந்த ஒரு தொழிலையும் வந்து நட்டத்துக்கு பண்ணக்கூடாது. அதனால வந்து மத்தவங்களுக்கும் பயன் இருக்கணும், நமக்கும் பயன் இருக்கணும். வேற ஐயா? நியாயமான லாபம். அதாவது ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலுக்கு என்ன செலவாகுது அந்த காஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம சேல் பண்ணணும். அதுதான் ஒரு வேற? தொழில். சமூக மாற்றத்துக்கு வித்திடணும். தொழில் வந்து சமூக மாற்றத்துக்கு வித்திடணும். இல்ல அதெல்லாம் ஓகே ஐயா. கண்டிப்பா சமூக மாற்றத்தை விட்டுடும். தொழில் தர்மம்ன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தொழில தர்மம் பண்ணுவது தொழில் தர்மமா? தொழில தர்மம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தொழில் தர்மம்னா என்ன? தொழிலிருந்து வரக்கூடிய பொருளை எடுத்து தர்மம் செய்யலாம் இல்லைங்களா ஐயா? அப்படிதான் செஞ்சாகணும். நீங்க வேற என்ன பண்ணுவீங்க தர்மம் பண்றதுக்காக? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அதாங்க ஐயா, அது என்ன தர்மம்? ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த தர்மம் மாறுபடும். சரிங்க, அதெல்லாம் ஓகே. தொழில் தர்மம்ன்றது என்ன? ஐயா காலை வணக்கம். ஏழுமலை. காலை வணக்கம் ஐயா. நான் நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடிப்பது. அதுதான் என்ன நியாயம்னு கேக்குறேன். ஒரு தொழில என்ன நியாயம்? அதான் நீங்க செய்யற தொழில் யாரும் பாதிப்பு இல்லாம இருக்கணுமா, அதுதான் தொழில். ஒரு டிஸ்பிளே ஒருத்தர் வைக்கிறாரு, ஒரு லேப்டாப் ஒருத்தர் வைக்கிறாரு, ஒருத்தர் 5% லாபம் வைக்கிறாரு, ஒருத்தர் 10% லாபம் வைக்கிறாரு, ஒருத்தர் 20% லாபம் வைக்கிறாரு. அப்ப அதுல என்ன நியாயம் இருக்குது? அதுல என்ன தர்மம் இருக்குது? அப்புறம் அதுல என்ன நியாய தர்மம் இருக்குது? அதுதான் சொல்ல வரேன். அதாவது பெரியவங்க வந்தாலும் சிறியவங்க வந்தாலும் ஒரே நேர்மையும், ரெண்டு பேருக்கும் ஒரே விலை விகிதாச்சாரத்துல வந்து மாறுபாடு இல்லாமலும், அதே மாதிரி தன்னுடைய பொருளில் அதாவது உங்கள் தொழிலுக்கென்று விலை நிர்ணயத்திலிருந்து ஆரம்பிச்சு இல்ல அது எப்படி இயங்கணும்ன்ற வரையறை வரைக்கும் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா
அதுபடி அது இயங்கினா அதுதான் தொழில் தர்மம். நிர்ணயிக்கப்பட்ட விதிப்படி இயங்கினா அதான் அந்த தொழிலுக்கான தர்மமா சார்? நீங்கள் என்ன நிர்ணயிக்கிறீங்களோ அதுபடி அது இயங்கினா அது தொழில் தர்மம். இப்ப இந்த தொழிலுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும், அதுபடி நடந்தா அது தர்மமா? இருக்கும் இல்ல சார், நீங்க உருவாக்குனாதான் அது தொழில் தர்மம். இந்த பிளானா எதை சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, அதுபடி நடத்த. அது இல்ல, அது இல்ல இல்ல. இப்போ உங்க தொழில் இருக்கு இல்லையா, உங்க தொழில நீங்க வந்து ஒரு பொருளுக்கு 10 ரூபா லாபத்தை நிர்ணயம் பண்ணிட்டீங்க, சரிங்களா? இல்லாதப்பட்ட வந்து வாங்குறான், 10 ரூபா லாபத்துல கொடுத்துட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் கார்ல இருந்து இறங்குவான், பார்ப்பீங்க அவன்கிட்ட ரேட் அதிகமா சொல்றது. சில பேர் உள்ளூர்காரனா ஒரு ரேட் சொல்றது, வெளியூர்காரனா ஒரு ரேட் சொல்றது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க மாறி தன்னை காட்டிக்குவாங்க, சரிங்களா? சார் டெல்லி போனா ஹிந்தில பேசினா ஒரு ரேட்டு சார், தமிழ்ல போய் ஆமா, பேசினா ஒரு ரேட்டு. அதுதான். நான் இங்க இருந்து சென்னை வந்தேன்னு வச்சுங்க, அங்க ஆட்டோக்காரர்கிட்ட ஏறி உட்காந்து முன்னாடி சொல்லுவேன், யோ நான் தேனாம்பாடு தான் ஏன் அப்படின்னு. தேனாம்பாடு தானுங்களா, சரி உட்காருங்கன்னு. அப்ப இங்கதான் வித்தியாசப்படுது, சரிங்களா? அந்த மாதிரி இல்லாம நிர்ணயம் பண்றது. இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையில இப்போ ஒரு ஆட்டோ ஓடுது இல்ல, 24 ஹவர்ஸ் எப்பனாலும் நீங்க அழைக்கலாம், மதுரை ஆட்டோ. ஓகேங்களா? ஒரு முஸ்லீம் லேடி தான் அதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணிக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆட்டோ அதில் இணைச்சிட்டாங்க. 24 ஹவர்ஸ் நீங்க எப்பனாலும் கூப்பிடலாம். ஒரு கிலோமீட்டருக்கு என்ன ரேட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் என்ன ரேட்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அவ்வளோ போச்சுன்னா அவ்வளோதான் மீட்ரு, அந்த காசு தான். அதுக்கு மேலே அவங்க வாங்க மாட்டாங்க, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. நீங்கள் 24 ஹவர்ஸ் எப்போ கூட்டாலும் உடனே அங்கே ஆட்டோ நிற்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மத்தை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணாங்க பாருங்க, அதை கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் தான் தொழில் தர்மம். அது இல்லாதப்பட்டவனோ இருக்கப்பட்டவனோ, சரிங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க வந்து உங்ககிட்ட ஒரு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அவன் இல்லாதப்பட்டவன்பா, அதனால நம்ம விலையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க குறைச்சி கொடுப்பீங்க இல்லையா? அப்படி நீங்க குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது தொழில் தர்மம் ஆகாது, அப்படின்றது தான் தொழில் தர்மத்தினுடைய விதி. அப்போ நீங்க அவனை பாவம் பார்க்குறீங்க இல்லையா? இயற்கை என்ன சொல்லுதுன்னா அவன் மீது நீ பாவம் பார்க்குற அளவுக்கு நீ உயர்ந்தவன் அல்லன்றது, அவனுக்கு கீழே நினைக்கிற தகுதி உனக்கு கிடையாதுன்னது. புரியுதுங்களா? அப்போ உன்னை விட அவன் கீழே இருக்கிற நினைச்சுதான் ஒரு 3000 பொருளை சரி விடுங்க ஒரு 1500 கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்குறோம் அவங்கிட்ட, ஏன்னா அவனால முடியலன்னு. அந்த வேலையை பண்ணக்கூடாது. அதுதான். அப்ப தொழில் என்றால் எதிர்பார்த்து கொடுப்பது தொழில், எதிர்பார்க்காமல் கொடுப்பது குடும்பம், உறவு, நட்பு. இந்த இடம்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்காமல் கொடுப்பது. ஏன்னா இயற்கை அந்த 2 ஃபார்மேட்லயும் இருக்குது, சரிங்களா? நாம விவசாயம் செய்யறோம்னா விவசாயம் எதிர்பார்த்து தான் கொடுக்குது. அதே நீங்க சுவாசிக்கிற காற்று எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றது. அப்போ உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு எதிர்பார்த்து கொடுக்கின்றது, நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்றை அது எதிர்பார்க்காமலே கொடுக்கின்றது. அங்க போய் நம்ம எதுவும் பராமரிச்செல்லாம் நமக்கு காத்து வந்து சேரல,
நிறைய மரங்கள் வைக்க சொல்றாங்க. ஓகே தான். அதுக்காக இவ்வளவு மரங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக நமக்கு உலகம் முழுதும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா பேப்பர். அந்த பேப்பருக்காக தினசரி உலகம் முழுதும் அழிக்கப்படக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி மரங்கள் அழிக்கப்படுகிறதாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் மெட்டீரியல்ஸ், அட்டை பாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1 கோடி மரங்கள் ஒரு நாளைக்கு அழிக்கப்படுகிறது. 800 கோடி மக்களுடைய பயன்பாட்டிற்கான தாள், அட்டை இதற்காக என்ன செய்யப்படுகிறதுனா தினசரி 1 கோடி மரங்கள் அழிக்கப்படுகிறது. அப்போ டெய்லி 1 கோடி மரம் அழிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாழ்ந்துட்டே தானே இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல இயற்கை எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நான் பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இன்னைக்கு வந்து என்னன்னா இயற்கை குறித்து கவலைப்படக்கூடிய எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றது. இருக்கா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்லுங்களேன். ஈசா ஐயா. என்னங்க ஐயா? பூவுலகின் ஈசா. நண்பர்கள் சார். ஈசா. பூவுலகின் நண்பர்கள். என்ன ஈசா என்ன இயற்கை பணி. ஒருத்தர சொல்லுங்க. ஈசாங்க ஐயா. ஈசாவா? ஈசா ஃபவுண்டேஷனா? ஃபவுண்டேஷன். ஆமா. ஈசா ஃபவுண்டேஷன். என்ன நதிநீர் மண்வளம் இணைப்பா? காப்போம், மண்வளம் காப்போம். நதிநீர் இணைப்பு பிளஸ் அது கூட இல்லைங்க ஐயா. மெயினா வந்து அவங்க வந்து காவேரியில வந்து காவேரி படுகையில ஃபுல்லா வந்து மரங்களை வளர்த்து அதனுடைய தன்மைகள் மாறாமல் இருக்கிறதுக்காக, அங்க மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லா மரங்கள் நட்டுட்டு இருக்காங்க. சரி கர்நாடகால இருந்து கடைசி வரைக்கும். சரி சரிங்கய்யா. ஓகே. அப்புறம் அருணகிரியா? பூவுலகின் நண்பர்கள் சார். சார் நான் ஒரே பூவுலகின் நண்பர்கள். ஷேர் சரி. பண்ணிக்கிறேன் சார். இந்த இதுல வந்து 2 இருக்கு சார். ஒன்னு ஒரு ட்ரையாங்கிள் வந்து அப் சைட் டவுனா இருக்கு. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து டவுன் சைடு அப்பா இருக்கு. ஸோ அது மூணுத்தையும் அந்த ஒரு ட்ரையாங்கிள 3ஆ பிரிச்சோம்னா 1, 2, 3. அதுல குறுகிய பகுதியில தான் மனிதர்கள் இருக்கணும். அதுக்கு அடுத்த மிடில் இருக்கிறதுல வந்து அனிமலும் மற்ற விலங்குகள் மற்ற உயிரினங்கள் இருக்கணும். மேற்பகுதியில பெரும்பகுதியில வந்து காடு இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல தான் இயற்கை இருக்கணும். ஆனா உள்டாவா இருக்கு. மக்கள் அதிகம், அனிமல் அண்ட் அதர் லிவிங் பீங்ஸ் கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி வந்து ஃபாரஸ்ட் இருக்கு. அதனாலதான் வந்து இயற்கை பேரிடர்கள், சுனாமி போன்ற இதெல்லாம் வந்து வருது சார். தெரியுதுங்களா? ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2 இதான் வேர்ல்டு. தெரியுதுங்கய்யா. இப்போ சுனாமி போன்ற பேரிடர்கள் வருவதற்கு என்ன காரணம் சொல்றீங்க? ஈகோ சிஸ்டம் வந்து பேலன்ஸா இல்லாம காடுகள் அதிகமா குறைஞ்சி மக்கள் அதிகமா ஆகிறதுனால அந்த வந்து சார்பு தான் சார் இந்த பூமி. இல்ல அதாங்க ஐயா, இந்த ஈகோ சிஸ்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம வந்து சார்பு நிலையில தான் இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 4ல இருந்து யாரும் நான்வெஜ் எடுத்துறது இல்லை அப்படின்னும் போது அதனோட வளர்ச்சி அதிகமாயிடும். ஸோ அப்ப அதனுடைய அந்த இயற்கை ஃபார்மேட் வந்து பாதிக்கும். இல்ல இப்ப நீங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்க இல்லையா? முதல் ட்ரையாங்கிள்ல வந்துன்னா பாட்டம் வந்து லெவல் அதிகமா இருக்குது. ஆமா சார். இப்ப நீங்க சொல்லுதுன்னா மனிதர்கள் அந்த இடத்துல அதிகமா இருக்காங்க. ஆமா. அடுத்த லெவல்ல விலங்கு. மூணாவது அந்த சின்ன பகுதியில காடு. ஆமா. அப்படி சொல்றீங்க இல்லையா? ரெண்டாவது நீங்க காமிச்சதுல வந்து என்னன்னா மேல டாப் வந்து அதிகமா இருக்குது. அப்படிதான் காடு இருக்கணும். ஆமா சார். அதுக்கு நடுவுல விலங்குகள் இருக்கணும், கடைசியா நம்ம மனிதர்கள் இருக்கணும். அப்படிதானே சொல்றீங்க? ஆமா சார், கரெக்ட். ஓகே. இப்போ நீங்க சொல்றதுன்னா மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகிடுச்சுன்றதுதான். ஆமா, பெருகிடுச்சு, பயன்பாடு அதிகமாகுது. இப்ப நீங்க மரம் சொன்னீங்கல்ல, 1 கோடி அழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப அப்படியே அழிச்சுக்கிட்டே போனோம்னா அதனோட ஆக்சிஜன் லெவல் குறையும். சோ ஆக்சிஜன் வந்து இப்ப பிரபஞ்சத்துல வந்து அதிகமா குறையும். அதான் இப்போ இந்த எக்கோ சிஸ்டத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாம இல்ல அதாங்க ஐயா, இப்போ எண்ணிக்கையை குறைக்கணும், மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைக்கணும். எண்ணிக்கை குறைக்கணும்னு சொல்ல முடியாது, அது கட்டுப்பாடு. சரி, என்ன பண்ணணும்? அதான் குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. சரிங்க ஐயா, இப்ப இருக்கிற இந்த 800 கோடி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படியே இருக்க முடியாதுல்ல. அப்படியே இருந்தாலும் அது ஒரு வெரி லீஸ்ட் கண்ட்ரி 212 கண்ட்ரில வந்து ஒரு சில கண்ட்ரில தான் நெகட்டிவ் பாப்புலேஷன் போகுது. மீன்ஸ் இனப்பெருக்கம் குறையுது. 99% கண்ட்ரில வந்து பாசிட்டிவ் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கு.
ம், ம், இப்போ சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா 2 குழந்தை 1 குழந்தை அந்த ம், ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய இந்த இடத்துல ரொம்ப ஆழமான கருத்து எதுன்னா எந்த விதமான செயல்பாடுகளும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. இப்போ எப்படி கீதையில கண்ணன் சொல்லுவாரு, சரிங்களா? அர்ஜுனன் கேட்பாரு, நான் எப்படி அழிக்க முடியும்னு. நீ ஒன்னும் அதை செய்யல, இல்ல, நீ எதையுமே செய்யல. இங்க உனக்குள்ள இருந்து செய்யறது நான் தான். ஆக்குபவனும் கண்ணனே, அழிப்பவனும் கண்ணனே, காப்பவனும் கண்ணனே, நீ என்ன செஞ்ச அப்படின்னு. அதேதான் இப்போ இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கேள்வி கேட்குது. மனிதர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் தொகை பெருகி போயிடுச்சு, அதனால இதெல்லாம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? உண்மை நிலை என்னன்னா, நாம எதுக்குமே இதுக்கு பொறுப்பாளிகள் அல்ல. எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இயங்கிட்டு இருக்கிறது. நீங்க எதை உங்களுடைய எண்ணம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் முதல் கொண்டு உங்களுக்குள் உருவாக்குற சிந்தனை முதல் கொண்டு எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கறது தான். சரிங்களா சார்? இப்போ இதுல எப்படி நீங்க அதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா மக்கள் தொகையை குறைத்தா அப்படின்னா இல்ல. இங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியது பிரபஞ்சம் எதிர்பார்க்கிற அந்த பேலன்ஸ் என்ன தெரியுங்களா? நீங்க எத்தனை கோடி மக்கள் வேணாலும் இருங்க, எத்தனை கோடி மக்கள் வேணாலும் இருங்க, அது கேட்கிற பேலன்ஸ் என்னன்னா மனோபாவம். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் உங்களுடைய வைப்ரேஷன் வெளியிடப்படுகிறது. அது எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த வைப்ரேஷன் தான் கேக்குது. சரிங்களா? மனோபாவம் சரியில்லாத 1000 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஆற்றுப்படுகையில நீங்க பனைமரத்தை நடுங்க, ஒண்ணு கூட முளைக்காது. சரிங்களா? நாம வந்து என்னன்னா வெறும் அறிவியலை மட்டுமே வச்சுட்டு வாழ முடியுமான்னா முடியாது. நீங்க பனைமரம் முளைக்கிறதுக்கான எல்லா விதமான அந்த சாயில் கண்டிஷன் முதற்கொண்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து மனோபாவம் சரியில்லாத மனிதர்களால நீங்க அதை விதைக்கப்பட்டதுன்னா அது முளைக்குமானா முளைக்காது. அதனாலதான் சில வீடுகள்லயோ இல்ல சில வயல்கள்லயோ பாத்தீங்கன்னா இன்னார் தான் விதை போடணும்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லார்கிட்டயும் விதையை கொடுக்க மாட்டாங்க. வியாபாரத்துல கூட சிலரை முதல்ல கூப்பிட்டு பண்ண ம் அதுதாங்கய்யா. ம். அதனால நாம என்னதான் இயற்கை சார்ந்த அமைப்பே வச்சிருந்தாலும் கூட அதுல மனோபாவம் சரியில்லாத ஆட்கள் என்ன ஆகும்? வச்சிருந்தீங்கன்னா இயற்கையை நீங்க டெவலப் பண்ண முடியும்னா முடியாது. இதுதான் இயற்கை. நம்ம ஃபர்ஸ்ட் விளை நிலத்துல விதை போடும்போது சின்ன குழந்தைகள் கையில கொடுத்து போட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனநிலை வந்து ஒண்ணு போல இருக்கும். இல்லைங்க, சின்ன குழந்தைகள் வந்துன்னா அவங்க வந்து அப்படியே நேச்சுரல். அதுதான் அந்த நேச்சருக்காண்டி தான் அந்த ஆமா, புரியுதுல? அந்த சின்ன குழந்தை அப்படியே நேச்சுரல், அப்படியே போட்ட அப்படியே முளைச்சிரும் அது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. ஆனா அந்த பொருட்கள் எப்படி இயங்குகிறது என்றால் அதிர்வுகளால் இயங்குகிறது. எல்லா பொருளும் எதில் இயங்குது? அதிர்வுகளால் இயங்குகிறது. Right. உயிரற்ற பொருட்களுக்குள்ள இருக்கிற நகர்வு இருக்கு இல்லையா? உயிரற்ற பொருட்களுக்குள்ள இருக்கிற நகர்வு அதை உருவாக்குறது அதிர்வு. இதே உயிருள்ள பொருட்களும் நகருகிறது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அதிர்வுக்கு என்ன பேருன்னா உணர்வு. இல்ல, உயிர் உள்ள பொருளுக்கு உள்ளார ஒரு அதிர்வு இருந்ததுன்னா அதுக்கு பேர் உணர்வு. உயிர் இல்லாத பொருளுக்குள்ள இருந்ததா அது பேர் அதிர்வு. ஆனா ரெண்டுமே என்னன்னா அதிர்வு தான், வைப்ரேஷன், சார் உயிர் உள்ள பொருள் அதிர்வுக்கு பேரு என்னது சார்? உணர்வு. உணர்வு. ம் சரி, உயிரற்ற பொருளுக்கு அதான் அதிர்வு. நான் மாத்தி எழுதிட்டேன். ஓகே ஓகே. ம் அப்ப நாம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது இன்னைக்கு ஒன்று எதிர்பார்த்து கொடுப்பது, இன்னொன்று எதிர்பார்க்காமல் கொடுப்பது. ஆனா இதெல்லாம் நீங்க எந்த இடத்துல செய்யணுமோ அந்த இடத்துல கரெக்டா அதை செய்யணும். ஒரு பழமொழி உண்டு, போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. சரிங்களா? அது எங்க பொருத்தி பார்க்கணும்? சாப்பாடு விஷயத்துல சாப்பாட்டு விஷயத்துல நீங்க போதும்னு சொல்லலனாலும் சொல்லித்தானே ஆகணும்.
நீங்க அதை நீங்க ஒண்ணு அதுக்கு ஒரு பழமொழியே வேண்டியது இல்லையே. மனிதன் போதும் போதும் என்று சொல்லக்கூடியது 2 விஷயத்தில் தான். என்னென்ன விஷயம் அது? சாப்பாடு விஷயம் ஃபர்ஸ்ட். ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு வேற எதுவும் இல்லை சார். வேற எதுவும் இல்லையா? மனுஷன் போதும் போதும் சொல்லக்கூடிய 2 விஷயத்தில் தான். ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு சந்தோஷமா? இல்ல சார். சந்தோஷம் எங்க போதும்னு சொல்றான் அவன். சந்தோஷம் தான் தலகால் தெரியாம ஆடுறானே. 2 விஷயம். ஒண்ணு சாப்பாடு, 2 தண்டனைகள். ரெண்டாவது என்ன சார்? தண்டனை. தண்டனைகள். தண்டனைகள். எவனையாவது நீங்க ஒரு பனிஷ் குச்சி எடுத்து அடிங்க இப்பெல்லாம். ஐயா சுகமா இருக்கு, என்ன அடிங்க அடிங்க, நான் வாங்கிக்குவான். போதும் போதும்னு மனசார சொல்லுவான். சரில, சும்மா வெறும் வார்த்தையில சொல்றதுல இல்ல, மனசார சொல்லுவான். ஐயா போதுங்க ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துவான், கதறுவான். அப்போ தண்டனைகள்ல அதே மனப்பூர்வமான போதும் என்கிற மனநிலை வரும். ஏதோ ஒரு படத்துல அவங்க வடிவேல காட்டுவான் இல்லையா, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. குஷி படத்துல வர மாதிரி ஆடிட்டு இருப்பாரு அவரு. தக்கச்சிக்கு தக்கச்சும் தக்கச்சிக்கு தக்கச்சும் தக்கச்சிக்கு தக்கச்சும்னு உடனே நிறுத்திதான், சார் இவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் சார், போங்க ஐயா, உங்களுடைய பனிஷ்மெண்ட் எல்லாம் எப்ப ட்ரீட்மெண்ட் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமா. அதெல்லாம் நகைச்சுவைக்காக காட்டப்பட்ட ஒரு விஷயம். ஆனா உண்மையிலுமே நீங்க இன்னொரு படத்துல சொல்லுவாரு, ரொம்ப நல்லவன்னு சொல்லி அடி அடி வாங்கிட்டே இருப்பாரு. அதான் போலீஸ் பனிஷ்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வேறு உலகம். இப்ப எப்படி நமக்கு அந்த என்னது வகுப்புல சின்ன குழந்தைகள் வகுப்புல நீதி போதனை வகுப்புன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப அது எடுத்துட்டாங்க பல பள்ளிகள்ல இருந்து. இப்ப அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. அதே போல ஒரு காலத்துல நான் வந்துன்னா ஜெயிலுக்குள்ள போயிட்டு இந்த நீதி போதனை வகுப்புகள் நடத்திருக்கிறேன். சரிங்களா? அந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளுக்கான அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நல்ல விஷயம் சொல்லணும்னா நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அதை ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல போயிட்டு அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணும். அப்படி போகும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கேட்டீங்கன்னா அது வேற உலகம் ஐயா. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால திரைப்படத்துல காட்டுற மாதிரி ஜெயில் இருக்கான்னா இல்லை, அது வேற உலகம் அது. சரி, ஓகே. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா, அப்போ எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பார்க்காமல் கொடுப்பது. போதும் என்கிற மனம் பொன் செய்யும் மருந்து. இந்த பொன்மொழி சரியா தவறா? போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்துன்றது சரி சார். சரியா? எங்கெல்லாம் சரி அல்லது எங்கெல்லாம் தவறு? போதும்னு சொன்னான்னா அவனோட முன்னேற்றம் இருக்காது இல்ல, அடுத்த கட்டத்தை யோசிக்க மாட்டேன். தேடல் இருந்தாதான் அடுத்த கட்டத்தை யோசிக்க மாட்டேன். தேடல் வேற, போதும்ன்றது வேற. எங்கெல்லாம் சரி போதும். பொதுவாகவே நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை நம்ம வந்து அதிகமா பாக்குறது இல்லை சார். இப்போ 2024 சாட் ஜிபிடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏசி. ஒரு காலத்துல இப்ப நான் 30 வருஷம் முன்னாடி வேலையில சேர்ந்தப்ப ஏர் கண்டிஷன் வந்து அதிகாரியோட ரூம்ல மட்டும் தான் இருக்கும். ஸ்டாஃபோட ரூம்ல வந்து ஏர் கண்டிஷனே இருக்காது. இப்ப வந்து காமன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போ ஆர்டினரி பீப்புள் பயன்படுத்துறது ஒரு காலத்துல ராஜாவுக்கு கூட வாய்ப்பு இருக்காது அந்த வாய்ப்பு. சோ அப்ப வந்து என்ன வசதி வாய்ப்புகள் என்ன நமக்கு அவைலபிளா இருக்கோ அது போதும் என்ற மனம் அந்த இடத்துல. இல்ல, அதான் இது எந்த இடத்துல சரி எந்த இடத்துல தவறுன்னு கேக்குறேன் சார். இது தர்மம் செய்ய போறது தவறு சார். தர்மம் செய்யும் போது போதும் என்ற மனது இருக்கக்கூடாது. ஓகே. நீங்க சம்பாதிக்கும் போது வேணா உங்க மனசு இது போதும், இவ்வளவு இருந்த வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறது சரி. இப்போ போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்றது கிடைப்பதை குறிப்பதா
கொடுப்பதை குறிப்பதா? கிடைப்பதை குறிப்பது சார். கிடைப்பதை குறிப்பது. கிடைப்பதை குறிப்பது. அப்ப கொடுப்பதை குறிப்பது அல்லவா? கொடுப்பது கொடுப்பதுக்கு போதும்னு வந்து சொல்ல அளவே முடியாது. இருக்கக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சார், செல்வந்தருக்கு இந்த பொருள் கட்டுப்படுத்தாது. இது தொழிலதிபருக்கு செல்வந்தரா இருக்கும், கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். அது போதும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. நீங்க இல்ல, தொழில் அதுதான் முதல்ல அந்த போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற அந்த பொன்மொழி கொடுப்பதை குறிப்பதா பெறுவதை குறிப்பதான்னு முதல்ல நீங்க தெளிவாயிடணும். பெறுவதை குறிப்பது சார். பெறுவதை குறிப்பது. புரியுதுல்ல? பாயிண்ட் நம்பர் 1 கிளியர். ரெண்டாவது, அது எந்த இடத்துல அது பொருந்தும்? இப்ப நம்ம கொடுப்பதை ரெண்டா பிரிச்சுட்டோம். ஒன்று எதிர்பார்த்து கொடுப்பது, இன்னொன்று எதிர்பார்க்காமல் கொடுப்பதுன்னு. அப்ப இது எங்க பொருந்தும்னா, நீங்க எங்கெல்லாம் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றீர்களோ அங்கதான் இது பொருந்தும். எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இத பொருத்தக்கூடாது. அப்ப எங்க எதிர்பார்த்து கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்? தொழில். அப்போ தொழில் எதிர்பார்த்து கொடுப்பதுன்னும் போது அங்க இந்த பொன்மொழி பொருந்தக்கூடாது. புரியுதுங்களா? போதும் என்கிற மனமே தொழிலுக்கு முதல் தடை, வளர்ச்சியினுடைய முதல் தடை. அப்ப தொழில் என்ன இருக்கக்கூடாது? போதும் என்கிற மனம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது தொழிலுக்கு தடை. அப்ப நீங்க எங்கெல்லாம் எதிர்பார்த்து கொடுக்கின்றீர்களோ அங்க போதும் என்கிற மனம் தடை. இல்ல, எங்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றீர்களோ சரிங்களா, அங்க மட்டும்தான் போதும் என்கிற மனம் உங்களுக்கு வரம். அதனால்தான் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லக்கூடியவர் கூட இன்னமும் தொழில் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னமும் அவர் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கிறார். அதுல அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொழில மட்டும் போதும்ன்ற மனம் கொண்டாந்துட்டீங்கன்னா அது தடை. அதுக்கு பிறகு வளர்ச்சி கிடையாது. அப்ப நம்ம இது எல்லா இடத்துலயுமே பொருந்தி பார்க்கிறோம். அதுதான் தவறு. அப்ப எங்கெல்லாம் நம்ம ஏன்னா போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்றது கொடுக்கறதுக்கு இல்ல, கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? கிடைக்கிறதுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு நம்ம இப்ப கிளியர் ஆயிட்டோம். அப்ப கிடைக்கிறதுன்னும் போது இப்ப நாம எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பார்க்காமல் கொடுப்பது. அப்ப நீங்க கொடுக்கிற வேலையை செஞ்சா கண்டிப்பா அங்க கிடைக்க செய்யும். அதுதான் இயற்கையினுடைய விதி. தெரியல, நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன சொல்லுது? ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கு நிகரான எதிர்விளைவு உண்டு. அப்படின்னும் போது நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்களோ அதுதான் பெற முடியும். அப்படின்னும் போது நீங்கள் எதிர்பார்த்து கொடுத்த இடமும் எதிர்பார்க்காமல் கொடுத்த இடம் இருக்கு இல்லையா, அதுல எதிர்பார்த்து கொடுத்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? அன்லிமிட்டடா இருக்கணும். புரியுதுங்களா? அன்லிமிட்டடா இருக்கணும். அங்க போதும்ன்ற மனம் இருக்கக்கூடாது. அப்ப தொழில என்ன பண்ணக்கூடாது? போதுங்கிற மனம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு தொழில் போதும், 2 தொழில் போதும்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 தொழிலா செய்ய, 200 தொழிலா செய்ய, 400 தொழிலா செய்ய. எத்தனை வாய்ப்பு இருக்குதோ அத்தனையும் பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? உலகத்தினுடைய நம்பர் 1 இடத்துல இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களால எத்தனை தொழில முடியுமோ அத்தனை தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் இருக்கிற டாடா எடுத்துங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபா சால்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹார்பர்ல இருக்கிற ஹை லெவல் கண்டெய்னர் ஷிப் பண்ணக்கூடிய ஷிப்மெண்ட் மிஷினரிஸ் வரைக்கும் தயார் பண்றாங்க. அப்ப என்ன காரணம்? இன்னும் புதுசா ஏதாவது தொழில் வந்தா கூட அவங்க எடுத்து செய்யறதுக்கு தயாராகிறாங்க. புதுசு புதுசா தொழில் வந்துட்டே இருக்குது, செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப நமக்கு கன்ஃபியூஸ்ட் இல்லாம இதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான இடம் எங்கன்னா, எதிர்பார்த்து கொடுக்க வேண்டிய இடத்துல
போதும் என்கிற மனம் செயல்படக்கூடாது. எதிர்பார்க்காமல் கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க தான் எதிர்பார்ப்பே கிடையாது இல்லையா? அங்க எவ்வளவு கிடைச்சாலும் போதும்னு நினைக்கணும். புரியுதுங்களா? நீங்க எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காம கொடுக்குற இடத்துல ஏதாவது கிடைச்சதுன்னா போதும்னு எடுத்துக்கணும். நாம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், குழப்பம் அடைஞ்சிடறோம். அதனாலதான் பல பேர் எனக்கு இதுவே போதுங்க, தொழில்ல இதுவே போதும். நேத்து நான் நம்ம பாலு சாருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கரூர் போயிருந்தேன். போய் இறங்கின உடனே ரிடாக்ஸி இருக்குதான்னு பார்த்தேன், கரூர்ல ரிடாக்ஸி இல்லை. சரி ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டேன், ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போறேன். கிட்டத்தட்ட 35 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், எத்தனை ஆட்டோங்க வச்சிருக்கீங்க? ஒரே ஆட்டோ தான். ஏங்க இன்னொரு ஆட்டோ போடலன்னு? போதுங்க, நமக்கு இது போதுங்க. என்ன பண்றோம் நாம அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப அந்த போதுன்ற மனநிலை தொழில வந்தாச்சுன்னா என்ன ஆயிடும்னா தேங்கிடும். அதே மாதிரி வருமானம் கூட சொல்லுவாங்க, இது போதுங்க எனக்கு. அதான். நம்ம லிமிட்டேஷன் வச்சா இயற்கையும் அதோட லிமிட்டேஷன் வச்சிருது, அதுக்கப்புறம் நமக்கு தராதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லைங்க, நீங்க வச்ச லிமிட்டேஷன் தான் உங்க வாழ்க்கைக்கு உண்டான லிமிட்டேஷனு. இயற்கை தான் முதல்ல கொடுத்துருச்சு, அளவில்லாம கொடுத்துருச்சு. நேத்து நான் சொன்னதுதான். நேத்து யாரோ சொன்னாங்க, ரேஷன்ல எத்தனை கிலோ அரிசி ஃப்ரீயா போடுறாங்க? 25 கிலோ 25 கிலோ 25 கிலோ போடுறாங்க. நீங்க ஒருவேளை 5 கிலோ பை கொண்டு போயிட்டீங்க. 20 கிலோ வேஸ்ட் ஆயிடும். இல்ல, பைய கொண்டு போலாம் வாங்க முடியாது. ஆனா நீங்க பை கொண்டு போறீங்க, 5 கிலோ பை கொண்டு போறீங்க, என்ன ஆகும்? ஏன் என்ன 5 கிலோ போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால அதை கொண்டு போறேன். கொண்டு போறீங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவங்க 25 கிலோ போடாம இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க 5 கிலோ பை தான் கொண்டாந்து இருக்கீங்க, அதனால அது வரைக்கும் போட்டு ஆகணும். அப்ப 5 கிலோ போடலாம். இப்ப யாரோ ஒருத்தர் 50 கிலோ பை கொண்டாந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் 25 கிலோ வாங்கிடுவாரா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 கிலோ போட்டுட்டு அவர் சொல்லுவாரு, ஏன் சார் வீண் பண்றீங்க அப்படின்னு. 20 கிலோ அப்படியா? அப்படியா, என்ன பண்றது என்னன்னு? இல்ல சார் பரவாயில்ல, நான் வாங்கிட்டுமான்னு. சரி வாங்கிக்கங்க. அப்போ 50 கிலோ பை கொண்டாந்த காரணத்தினாலேயே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்து அவர் வாங்கிக்கிறாரு. இன்னொரு 20 கிலோ சேர்த்து வாங்கிக்க முடியும் அவரால். அப்போ எவர் ஒருவர் தன்னுடைய மனோபாவத்தை சில 1000 கிலோ பையா மாத்தி வச்சுக்கிறீங்களோ, டன் கணக்குல வாங்கிட்டு போகலாம் இந்த உலகத்துல இருந்து. இங்க இந்த இயற்கை கேட்கறது உங்ககிட்ட மனோபாவம் மட்டும்தான் கேக்குது, வேற ஒண்ணுமே கேட்கல. அது மனோபாவம் ஒண்ணு இருந்தா போதும். சரிங்களா? அலெக்சாண்டர் போலயோ இல்ல ஹிட்லரை போலயோ உலகத்தையே அப்படி ஆட்சி பண்றதுக்கு உங்களுக்கு பெரும் படையெல்லாம் வேணுமானா இல்ல, மனோபாவம் ஒன்று போதும். சரிங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கங்களேன், நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்தார் இல்லையா? அவருடைய மனோபாவத்துல இருந்து எடுத்துக்குவோம் நாம. இப்ப அவர் எந்த நாட்டுக்கு வேணாலும் போறாருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கும், உணவு எப்படி இருக்கும், தங்குமிடம் எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் அவர் பணம் கொண்டு போகணுமா? அருணகிரியா தேவையில்லைங்கய்யா. தேவை இருக்காது பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு எல்லாமே நல்லதா கிடைக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. என்ன காரணம்? மனோபாவம். அதனால அந்த மனோபாவத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். வானத்தில் இருப்பதும் பூமியில் பறப்பதும், அது பூமியில் வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்கள். சாந்தி நிலையம் நாகேஷ் பாடக்கூடிய பாட்டு. இதுல கேஸ் பலூன்ல ஏறி வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே. அதேதான் இங்க என்ன, இங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அந்த பை என்னதுங்களா? மனோபாவம் தான் உங்க பை. அது ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தயாராகுது. யார்கிட்ட என்ன பை இருக்குதோ அதை கொட்டுறதுக்கு தயாராகுது. சில பேர் சொல்லுவாங்க, சரிங்களா, நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தர் 450 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கினாரு.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 450 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கினாரு. ஆனா அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு கடவுள். எதிர்பார்க்காம கிடைச்ச விஷயம். சரிங்களா? அவர் வாங்கிட்டாரு மட்டன் பிரியாணி 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு. சரிங்களா? அப்போ அவங்க வீட்டுல சொல்றாங்க, ஏங்க நம்ம ஏரியால திருவிழா போட்டிருக்காங்க, நீங்க எப்படிங்க நான்வெஜ் சாப்பிட முடியும்? என்னடி சொல்ற? அவரு சார் நீங்க சாப்பிடுறீங்களா? எங்க ஏரியால திருவிழா போடல சார், நான் சாப்பிடலாம் கொடுங்க. இதுதான் ஐயா. இதான் எதிர்பாராம கிடைக்கிறது. ஆமா. இப்போ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் நான் தங்கறதுக்கு தனியா ஒரு லாட்ஜுக்கு போக வேண்டியதே இல்லை. சரிங்களா? போன மாசத்துக்கு முந்தின மாசம் மதுரை போயிருந்தேன். ஜி.கே. மூர்த்தி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், சார் இந்த மாதிரி வரேன்னு. போய் இறங்கும்போது விடிகாலையில 3:30 மணியோ என்னமோ, ஏன்னா நம்ம கிளாஸ்லாம் எடுக்கணுன்றதுக்காக சீக்கிரமா போயிட்டேன். அதனால இறங்கும்போது 3:30 மணியோ 4 மணியோ என்னமோ, அந்த நேரத்துல வந்து மனுஷன் காத்துட்டு இருக்காருங்க. காத்திருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு, சரிங்களா, சரி சுடு தண்ணி போட்டுட்டுமா, பச்சை தண்ணி ஊத்திக்கிறீங்களா, இதை செய்யட்டுமா, அதை செய்யட்டுமா, எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பதில் சொல்லி டயர்ட் ஆகிடும் பொழுது. சரிங்களா? அவ்வளவு உபசரிப்புகள். அதையெல்லாம் முடிச்சுட்டு, சரிங்க சார் நீங்க வீட்டுல இருங்க, நான் போய் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப போகும்போது, அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அடம் வேற. 2 நாள் என் கூடவே இருந்து எல்லா வேலையிலும் முடிச்சு, என்ன ஒரு வேளை கூட சாப்பிட விடலைங்க. எங்க வெளியில போய், அதுவும் மதுரையில அம்மா மெஸ்னு ஒரு மெஸ் இருக்குது. என்ன மாதிரியான மெஸ் தெரியுங்களா? கோனார் அங்க மெஸ் கொண்டு போய் சாப்பிடலையா சார்? கோனார் மெஸ், கோனார் மெஸ் மதுரை. கோணர் மெஸ் கூட்டு போல, அம்மா மெஸ் தான் கூட்டு போனாரு. அந்த அம்மா மெஸ் தான் நிறைய நடிகர்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய மெஸ் தான். எல்லா போட்டோவும் வச்சிருக்காங்க, எல்லா நடிகர்கள் போட்டோவும். சரி அப்படி கொண்டு போய் கவனிச்சு, மறுநாள் சரி நைட்டு 10:30 மணி கூட்டு போய் பஸ் ஏறி விடுற வரைக்கும் இருந்து டாட்டா காமிச்சிட்டு தான் அவர் கிளம்புறாரு. பஸ் வெளியில வந்து போன பிறகுதான் கிளம்புறாரு. சார் அம்மா மெஸ்ஸுக்கு போனா எப்பயுமே நல்லா இருக்கும் சார். அதான் ஏன்னா அதுக்கு பேர் அம்மா மெஸ். அதுதான். அப்போ இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம், நான் ஒரு காலத்துல நான் வியாபாரம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த காலத்துல இப்படிலாம் ஒரு நட்பு கிடைக்கல. இன்னைக்கு செல்வ சிந்தனை அந்த விஷயம் இந்த விஷயம்னு மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு எங்க போனாலும் அதே போலதான். தஞ்சாவூர் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, கலைச்செல்வன் ஐயா அவர்களுடைய அலுவலகம். அது அலுவலகம் மாதிரி வச்சிடல, அவர் கோயில் மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்படியே உள்ள நுழைஞ்சீங்கன்னா அப்படி கோயிலுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அப்படி ஒரு வரவேற்பு அங்க. அப்படியே சகல வசதிகளோடு இருக்கும். சார் ஏசி ரூம் வேணாலும் ஏசி ரூம் இருக்குதாங்க, போட்டுக்கன்னு. நாங்க தஞ்சாவூர்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அப்படிதான், அங்கேயே நிறைய பேர் தங்கிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல வசதியா இருக்கும் அதுல. அதனால நான் எங்கேயாவது போனோம்னு வச்சுங்க, அங்க தங்கிக்கிறது. அதே போல ஐயா வெளியே எங்கேயும் என்ன சாப்பிடவே விட மாட்டாரு. இல்ல, அங்க இயற்கையின் தலைவன் ஒரு உணவகம், அற்புதமாக வயிறுக்கு கெடுதி இல்லாத உணவகம் கூட்டிட்டு போவேன். இப்ப பாருங்க, இந்த செல்வ சிந்தனையில கிடைச்ச உடனே திலகம் அம்மா சென்னையில ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போனாங்க. அருணகிரி வாய்ப்பு கொடுத்தாரு. சரி, எல்லாம் பெருமைக்குரிய விஷயம்தான். அப்படி இப்ப நம்ம எங்க போனாலும் இது எப்படி கிடைச்சது அப்படின்னா, நாம எதிர்பார்க்காமல் கொடுக்கும் பொழுது கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நான் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக என்னது மாலூர்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது, சார் அது எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்குது, இப்படி ஒசூர் பக்கம் வந்துட்டு போங்க சார், வேலுமதன் சார். நான் கூட என்ன நினைச்சேன், சரி வாங்க சார், என்ன சரி பையனை கூட்டுட்டோம், ஓகே கூட்டு வாங்கன்ட்டேன். அப்ப அவரும் ஒரு பையனை மட்டும் தான் நிப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன் நைட் அந்த நேரத்துக்கு. கடைசியா பார்த்தா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், அவங்க பொண்ணு, எல்லோருமா. சரிங்களா? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதுக்கு பிறகு
யார் பில்லு கொடுக்கறதுன்றது ஒரு மல்யுத்தம் நடந்தது. ஹோட்டலுக்காரு சார் ஹோட்டலுக்காரு வந்து பாக்குறாரு, ஏன் அடிச்சுக்கிறீங்க, 2 பேருமே கொடுங்க நான் வாங்கிக்கிறேங்கிறாரு. அப்படி ஒரு மல்யுத்தம் வேற நடக்குதுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள். சார் அது ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் பில்லு கொடுக்க போனேன். சார் என்ன பண்ணிட்டாருங்க வந்து, சார் இவர் வெளியில இருந்து வந்திருக்காரு, நான் தான் லோக்கலு, அது இப்படி வெளியில இருந்து வரவங்களுக்கு கொடுக்க விடலாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. அவரும் டக்குன்னு என் காசு கொடுத்துட்டு அவர் காசு வாங்கிட்டாரு. அதான் பிரசன்ஸ் மைண்ட்ல. நன்றி ஐயா. அதுதான் வெளியூருக்கும் உள்ளூருக்கும் இருக்க பவர். நான் உள்ளூர்காரன்னு சொன்னோன்னா அந்த ஹோட்டல்காரர் நம்பிட்டார் சார். நம்பிட்டாரு. ஏங்க வெளியூர்காரர்கிட்ட இருந்து வரும்போது காசு வாங்கலாமா, அவர் ஐயோ கூட உடனே டக்குன்னு அவர் பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. நான் சொன்னேன், ஐயா ஃபேமிலியோட வெளியூர்ல இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட எப்படிங்க காசு வாங்கினா, நான் உள்ளூர்காரர் தாங்க அப்படின்னு உடனே வாங்கிட்டாரு. இதுதான் உள்ளூர் பவர். சரிங்கய்யா. அப்ப இந்த இடத்துல நாம் பார்ப்பது இயற்கையினுடைய தன்மை. லட்சுமி அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். உங்களுடைய சில வார்த்தைகள் இங்க தேவைப்படுது. ஜி.கே. மூர்த்தி ஐயா பத்தி சொல்லுங்க. ஜி.கே. மூர்த்தி ஐயா வந்து எனக்கு அவர் எதிர்பார்ப்பு இல்லாம போன தடவை நம்ம இந்த செல்வச்சிந்தனையோட விழாவுக்கு உங்களோட பங்களிப்பு என்னன்னு எல்லாரும் ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல கேட்கும் போது நான் டிக்கெட் போட்டு தரேன்னு சொன்னேன். ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் டிக்கெட் தான் அவருக்கு போட்டு கொடுத்தேன். பட் ஆனா நான் எத்தனையோ பேருக்கு இதுவரை போட்டு கொடுத்திருக்கேன். ஆனா அவரு இல்ல, அதுக்கு பணம் யார் கொடுத்தது? என்ன சார்? அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணம் யார் கொடுத்தது? நான் போட்டேன் சார். சார் தரேனாங்க, நான் வேணாம் சார் இது என்னோட இதா இருக்கட்டும் அப்படின்னு. அவர் அந்த ஒரு அது மூலியமா தான் சார் நான் அறிமுகமானேன். ஆனா இல்ல கடைசியா பணம் கொடுத்தாரா இல்லையா? இல்ல நான் வாங்கல. அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட வேல்யூ என்ன? அவர் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா அதை விட எனக்கு ஜாஸ்தியா இல்ல மேடம், அதுதான் அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட வேல்யூ என்ன? அது என்ன ஒரு 500 rupeesக்குள்ளாரதான் சார். ஒரு 500 rupeesக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஆனா இன்னைக்கு அவர் காலையில செல்வச்சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரதில்லை. ஆமா, எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்க அப்பாவுக்கு கூட இருந்து அவர் பாத்துக்கிறாரு சார். அம்மா இல்ல, அதனால ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியறது இல்ல. தனியா இருக்கிறாங்க. சோ காலையில இந்த நியூஸ் பேப்பர் எடுக்கணும் சார். காலையில எந்திரிச்சு இப்ப எனக்கு இவங்க எதிர்பார்க்காம விட்டு கொடுத்த ஒரு 500 ரூபாய் அவங்க அப்பாவுக்கு ஒரு சேவகனாக மாறிட்டாரு ஜி.கே. மூர்த்தி ஐயா. எனக்கு அம்மாவுடைய லாஸ்ட் அவங்க ஃபைனலா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சார் தான் என் கூட இருந்தது. வேற யாரும் இல்ல. எங்க அப்பா கூட இல்ல. எங்க அப்பா என்னால பார்க்க முடியலமான்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் நிக்கிறேன். என் கூட நின்னு பிரைவேட்ல இருந்து ஜிஹெச்க்கு மாத்துனது. கடைசி அம்மா இல்லன்னு அவங்க சொன்னப்பையும் அவர் தான் என் கூட நின்னது. என்னால அவர் வாழ்க்கையில எனக்கு அதாவது அவருக்கு வார்த்தை நன்றி நான் சொல்ல முடியாது. உண்மையா அந்த வார்த்தை அது எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு கூட தெரியல. எனக்கு அந்த கடத்துல அவர் செஞ்சது வந்து மிகப்பெரிய. அதுக்கப்புறமும் அம்மாவோட ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்ப நான் எப்ப மதுரைக்கு போனாலும் வந்துருவாங்க சாரு. வந்துட்டு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இப்ப ரீசெண்டா போயிருக்கும்போது கூட வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அப்பா வந்து நீங்க வர முடியுமான்னு கேட்டதுக்கு இப்ப டெய்லி காலையில போய் பேப்பர் எடுத்துட்டு அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க. இப்ப காலையில அப்பா காணுமா அப்படின்னாங்க. போன் பண்ண இன்னொரு தகவல் சார், அவர் மதுரையில நான் கோவா ப்ரோக்ராம் நடத்தும் போது எனக்கு ரூம் போடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் ரூம் பார்த்துட்டு அட்வான்ஸ் அவர் கொடுத்துட்டாரு. ரூமுக்கு காசு கொடுத்துட்டாரு. நான் எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க வந்து தங்குங்க அப்படின்ட்டாரு. அப்ப குமரேசனும் சிவபாலன் தான் போனாரு ரூம்ல ஃபர்ஸ்ட். போயிட்டு இவங்க ரூமுக்கு வந்திருக்காரு, அவங்க வந்திருக்காங்களா பாத்தீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த நொங்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க, நாராயணன் சார் போன் பண்ணாரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியத்துக்கு தான் போறேன். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காலை சாப்பாடுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் முடிஞ்சா வர்றேன் அப்படின்னாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப அசந்துட்டாங்க. நம்ம யாரு என்னன்னே தெரியாது. அவர் வந்து ரூம் போட்டு எல்லாம் கொடுத்தாரு. அது உண்மையில அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிராண்ட் மார்க் என்னன்னா செல்வ சிந்தனை. சார் இந்த இடத்துல ஒரே ஒரு குரல் மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன் சார். உங்க குரலா? ஆமா சார், பதிவு பண்ணுங்க. நல்லோர் ஒருவர் உளரேனின் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. சிக்கலே அதுதான்.
ஆதார்ல யாரையுமே நல்லவங்கன்னு போடலையா? அது யார் அந்த நல்லவங்கன்னு தான் தெரியல இப்போ. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து அந்த ஆழத்தை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க ஒருவேளை அன்னைக்கு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்து அந்த 500 ரூபாய் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த எதிர்பார்ப்பு அங்கே க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு டிக்கெட்டோட வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இவங்க அந்த 500 ரூபாய் விட்டு கொடுத்த உடனே என்னடா நம்ம எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னும் போது அவருக்கு போட்டி போட்டுட்டு இல்லை நம்ம இதை விட பெருசா செய்யணும். புரியுதுல்ல? இதெல்லாம் எங்க இருந்து அவரு அன்னைக்கு உருவாகுதுன்னா இந்த செல்வ மறுநாளே சிந்தனையில சார் இருந்து. எங்க அப்பாவை பாக்குறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்பாவை பாத்துட்டாங்க. அதாவது இந்த டிக்கெட் போட்டு கொடுத்து ஒரு 2வது நாளே எனக்கு அம்மா வீடு மதுரை தானே அவர் போன்ல நான் சொல்லவும் எனக்கு அட்ரஸ் அனுப்புமான்னு சொல்லிட்டு வாங்கி அந்த அட்ரஸ வாங்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் எங்க அப்பா பார்க்க போயிட்டாங்க. எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அவர் யாருமா அவர் எதுக்குமா இவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. புரியுதா? எங்கப்பா அன்னெசரியா யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லப்பா இந்த மாதிரி ஒரு குரூப். இன்னும் சொல்றேன் எங்க அப்பாவுக்கு இன்னும் இத பத்தின விழிப்புணர்வு இல்ல. நம்ம இந்த குரூப் இந்த திருக்குறள் ஒரு நடத்துறோம் இதெல்லாம். டெரரிஸ்ட் குரூப் ஒன்னு இருக்குங்கப்பா, அந்த குரூப்ல இருந்து வந்தவர்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியா சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதுல இருந்து அப்பா சார் கிட்ட வந்து பேசுவாங்க நல்ல. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏன்னா அப்பா தனியா இல்ல, சார் இருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய மனசுல இருந்து. இல்லைன்னா போன் பண்ணா எடுக்கல. இப்ப சார் வந்து வீட்டு சாவியுமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஸ்பேர் போட்டு நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா அப்படின்னுட்டு. ஏன்னா அப்பா கூட வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு சும்மா இருக்க முடியல. சோ நான் அங்க கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்க வீட்டுல இருக்கிறாங்க மதுரையில. நன்றிம்மா, நன்றி. போகும்போது கண்டிப்பா பாருங்க சார். நன்றிம்மா, கண்டிப்பா பாக்குறேங்கம்மா. அருணகிரி ஐயா சொல்லுங்கய்யா. சார் ஒரு செகண்ட் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஏதாவது பண்றீங்களா? இல்ல சார். இல்ல ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, அதான் கேட்டேன். அதான் சார் அது டக்குன்னு இதுவாயிடுச்சு. சார் கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. அத குறள் எண் 163 அறநாக்கம் வேண்டாதான் என்பான் திறனாக்கம் பேணாது அழுக்காறுபான் அழுக்காறுபான். அதான் தெரியாதவங்களுக்கு அற செயல்கள் தேவையற்றது என்பவர்கள் பிற செயல்களையும் செய்யாமல் அழுக்கற்று போவார்கள். அதாவது நம்ம எதிர்பாராத செய்யறவங்களுக்கு வந்து ஒப்பீடா வந்து வானகத்தையும் வையகத்தையும் கூட வந்து ஒப்பனையா சொல்ல முடியாது சார். அந்த மாதிரியான செயல்கள் தான் இதெல்லாம். இல்ல அதான் சொல்ல வரேன். அப்போ நாம இது வரைக்கும் நம்ம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கோம் என்றா, நம்முடைய செயல்கள் எல்லாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. அதிகாரம் வந்து என்னங்க ஐயா? அதிகாரம் வந்து அழுக்காராமை. வானகமும் வையகமும் கூட வந்து ஒப்பா சொல்ல முடியாது இந்த மாதிரியான செயல். ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சரி, சிறப்பு. அப்ப அந்த வகையில நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் தொழிலை எதிர்பாருங்கள், சரிங்களா? மற்ற இடத்துல எதிர்பார்க்காதீங்க. ஒண்ணு, ஏன்னா இயற்கை 2 தன்மையிலையும் இருக்குது, சரிங்களா? எதிர்பார்த்தும் இந்த இயற்கை வேலை செய்கின்றது, எதிர்பார்க்காமலும் வேலை செய்கின்றது. அப்போ அது எப்படி 2 தன்மையில இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் 2 தன்மையில இருக்கணும். குடும்பம், உறவுகள், சொந்த பந்தங்கள், நட்புகள், இல்ல சமுதாயம், இந்த இடத்தெல்லாம் எதிர்பார்க்காமல் கொடுங்கள். தொழில், சரிங்களா, அந்த இடத்துல எதிர்பார்த்து கொடுங்கள். கற்றல் எதிர்பார்த்து கொடுங்கள். பயிற்சி எதிர்பார்த்து கொடுங்கள். இந்த இடத்துல எதிர்பார்த்து கொடுங்க. அப்ப இந்த இடத்துல எதிர்பார்த்து கொடுங்கன்றது வெறும் பணம் மட்டுமல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளவு உழைப்பை கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு உழைப்பிற்கு ஏத்த சில பலனையும் அந்த தொழில் உங்களுக்கு திரும்பி தரும். நீங்கள் என்ன தொழிலுக்கு கொடுக்கின்றீர்களோ அந்த தொழிலும் அதைத்தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உங்க தொழில இருந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தொழிலுக்கு கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தொழில நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப நிறைய கொடுக்கும். சரி, மணி 6 ஆயிடுச்சு.
அதனால் நம்ம இன்றைய வகுப்பு இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நேற்று நாம் பார்ப்பது பிரதிபலன் பார்க்காமல் கொடுப்பது, அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஹை லெவல் ஃபார்மெட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நிலையில் என்ன, எதிர்பார்த்து கொடுப்பது ஒரு பகுதி, எதிர்பார்க்காமல் கொடுப்பது ஒரு பகுதி. அந்த ரெண்டையும் நம்ம மனசோட இணைக்கணும். எங்க எதிர்பார்த்து கொடுக்கணும், எங்க எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அப்ப இந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கணும். நாளைக்கு வேறொரு புதிய தன்மைகளை பார்ப்போம். நாம் இன்றைய தன்மைகள் நிறைவு செய்கின்றோம். லட்சுமிமா, உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை சொல்ல முடியுமா? ஐயா, ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அணுக்களால் ஆனதுன்னு ஒண்ணு சொன்னீங்க. அதுல ஒண்ணு அதிர்வுகளால் செயல்படுகிறது உயிர். அத அந்த இடத்துல ஒரு டவுட். சிலது இல்லையா? இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாமே அதிர்வுகளால் தான் செயல்படுது. உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அதிர்வுகளால் தான் செயல்படுது. இதுல உயிர் இல்லாத பொருளுக்கு வேற எதுவுமே இல்லாதனால நம்ம அதை நேரடியாவே அதிர்வுகளால் இயங்குறதா சொல்லிடுறோம். உயிர் உள்ள பொருள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற அதிர்வு நிலை தான் உணர்வு நிலை. உணர்வு, அதிர்வுல இருந்து உணர்வு இல்ல, அங்க இருக்கிற அந்த அதிர்வு நிலை தான் உணர்வு நிலைங்கிற. ஓகேங்க. அப்போ அதிர்வு தான் உயிர் உள்ளதுக்கு அதிர்வு தான். அதுதான் இங்க உயிர் உள்ளதுக்கு உள்ள இருக்கும்போது அது பேர் உணர்வு நிலைன்னு நம்ம சொல்றோம். அனைத்துமே அதிர்வுகள். உயிர் இருந்தா உணர்வுகள், உயிர் இல்லைன்னா வெறும் அதிர்வுகள். அவ்வளவு. அதனால உயிர் உள்ள பொருட்களுக்குள்ள இருக்கிற அதிர்வு நம்ம உணர்வுகள்னு சொல்றோம். ஓகேங்க. நன்றி. ஓகே, நன்றி. லட்சுமி அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா யாரும் சொல்றாங்களா? நான் சொல்றேன், திருப்பி சொல்லலைங்க மேடம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணை இல்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்கு அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மேம். நன்றிங்கம்மா. நன்றி வேலுமதன் சார். அப்போ இந்த உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை கூட நம்ம ஏதாவது எதிர்பார்த்து கொடுக்குறோமா இந்த உலகத்துக்குன்னா இல்லை. இது ஒரு வைப்ரேஷன். இது நம்ம செய்ய இது கொடுக்க இது மனசோட இணைஞ்சு இது பல இடங்கள்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவான பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்குறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல எதிர்பார்க்காமல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தால் கூட கிடைக்காத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி செய்யும். நீங்க எதிர்பார்த்தா கூட அவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யும். அது செய்யணும் அப்படின்னா அது செய்யணும்னு எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா?
நாம என்ன பண்ணோம், பிரபஞ்சம் நமக்கு நிறைய செய்யும், அதனால நம்ம எதிர்பார்க்க அப்படி இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாகவே எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது அது உறுதி செஞ்சிடும். நன்றிங்கய்யா. இன்றைய பாடத்திட்டம் குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க அன்பு செல்வன் சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வன் ஐயா, இன்றைய பாடத்திட்டம் குறித்து கேள்வி எழுறதை விட இன்றைக்கு ஒரு நிறைவான ஒரு பாடத்திட்டமா இருந்ததுன்னு நான் உணர்றேன் ஐயா. அந்த கரும்பு சக்கையில ஏத்தி ஜூஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த ஜூஸோட சாரம் இன்னைக்கு இறங்கின மாதிரி இன்னையோட பாடத்திட்டம் அனைத்துமே ஒரு போட்டா மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றி. வேற யாரிடமாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் அல்லது தங்களுடைய கருத்துக்கள்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க டிஸ்கஸ் பண்ணல பேசிட்டு இருந்தோம். இயற்கையின் தோற்றம் சார், இயற்கையின் தோற்றம் எங்கிருந்து? பிரபஞ்சத்தின் தோற்றம் தான் இயற்கையின் தோற்றம் சொல்லலாமா? இல்லைங்கய்யா, இயற்கையினுடைய தோற்றம் எங்க இருந்துன்றதுக்கு பதிலாக எது முதல்ல இயற்கைன்னு சொல்லுங்க, அப்புறம் அது எங்க இருந்து தோன்றுச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்க எதை இயற்கைன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் எல்லாமே இயற்கை தானே சார். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனாலதான் நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கோம். நம்பிக்கை என்றால் என்ன, எண்ணிக்கை என்றால் என்ன, இயற்கை என்றால் என்னன்னு கொடுத்துட்டோம். அப்போ இயற்கை என்றால் என்ன? உயிர் இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக இருப்பது இயற்கை. உயிர் இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இயற்கை ஆகும். அவ்வளவுதான். அப்படின்னும் போது அப்போ இந்த இயற்கைனா என்னன்னா உயிர் இயக்கங்களுடைய அடிப்படை ஆதார சக்தி. அப்போ எப்பொழுது உயிர் தோன்றியதோ அப்பொழுது இயற்கையும் தோன்றிவிட்டது. சார், இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொன்ன ஒரு வரிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது. இருந்தாலும் இந்த பதில் அருணகிரி ஐயாவுக்கு முழு திருப்தியும் ஏற்புடையதாக அமையவில்லை. இல்ல சார், மைண்ட் ரீட் பண்றேன் சார். இன்றைய கருத்து சார், நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு அரை மணி நேரம் பேசினோம். அத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார். இவ்வளவுதான் நீங்க கருத்து கேக்குறீங்க, நாங்க உங்கள்ட்ட கருத்து கேட்கிறோம். அந்த அரை மணி நேரம் வேல்யூபிள் நாங்க பேசினோமா இல்லையா, இல்ல எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, 4 மணிக்கு எல்லாம் உள்ள வந்துட்டு கப்சிப்னு உட்காந்துட்டு இருந்தீங்க பார்த்தேன். அது ஒரு முன்னேற்றம். வீடியோ பக்கம் போவே இல்லை, அவர் வீடியோ பக்கம் போவே இல்லை. நீங்க வேற மிரட்டுறீங்க, எல்லாம் 5 கேள்வி கொண்டாட்டீங்களா 5 கேள்வி கொண்டாட்டீங்களான்னு. திலகமாமா ஐயோ நம்ம வேற கொண்டாடலையே அப்படின்னு. நீங்க பத்மாசனத்துல அட்டெண்ட் பண்ணாங்க 2 மணி நேரம் நாளைக்கு எல்லாரும் ரெடி ஆயிருவாங்க சார். இன்னைக்கு முதல் நாள் ட்ரையல் தானே. அப்போ அவங்க உட்காந்து காலு தொங்க போடுறதுனால ப்ராப்ளம் இருக்கு. அதனால பத்மாசனத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டேன். சரி சரிங்க. அதாவது பிரபஞ்சம் தான் சார் இயற்கை தான் பிரபஞ்சம். அதனால பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எதுவோ அதுதான் இயற்கையினுடைய தோற்றமும். சார் இன்னொரு எக்ஸ்டென்ஷன், நான் தான் பிரபஞ்சம் நான் பேசியிருக்கோம். அது சரியான பதிலா? சரியான பதில் தாங்க ஐயா. ஓகே, சரியான பதில் தான். இயற்கை தான் நான். ஆமா, நம்ம அதானே சொல்றோம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அதுதான் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க திலகம்மா. சார், நாங்க 4 to 4:30 வரைக்கும் எங்க விருப்பத்துக்கு கொஞ்சம் விடுங்க சார். நாங்க ஏதோ 2 வீடியோ பார்த்து எங்க அறிவை வளர்த்துக்கிறோம், தெரியாத ஒரு விஷயத்த பாத்துக்கிறோம். 4:30 மணிக்கு இது சம்பந்தமா நாங்க அனலைசிஸ் பண்றோம் சார். நீங்க டோட்டலா வீடியோ பத்தி சொன்னா அவர் அமைதியா இருக்காரு. இல்ல மேடம், நான் இப்ப கூட சொல்றீங்க, வீடியோ பாருங்க சார். இல்ல சார், அமைதியான சூழ்நிலை நல்லா இல்ல சார். ஒரு அதுதான் நான் சொல்றேன், வீடியோ பாருங்க. வீடியோ இல்ல, நம்முடைய பாடத்திட்டத்தை ஒட்டி ஆழமாக போவதற்கு வீடியோ பாருங்க. ஓகேங்க சார். புரியுதுங்களா? இப்ப யாராவது உங்களை கேக்குறாங்க, உங்க வீட்டு பக்கத்துல யாராவது நிலா எங்க இருக்குன்னு கேட்டா, இப்ப வானத்துல நிலா இருக்குன்னு நீங்க நிலா காட்டுவீங்களா இல்லையா? ஆமாங்க சார். எப்படி காட்டுவீங்க? அண்ணாந்து பார்த்து சொல்லணும் சார். பாருங்க, அதுதான் நிலான்னு சொல்லிட்டு.
அல்ல எப்படி கை காட்டுங்க பழங்களுக்கு. இருங்க சார், அதோ பாருங்க மேல வானத்துல நிலா இருக்குன்னு சொல்லுவேன். அது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிலாவை காட்டும் பொழுது நீங்க விரல் காட்டுறீங்களா? ஆமாங்க சார். பல பேர் விரலுடைய முனையை பார்த்து இதான் நிலா பழகுதுன்னு நினைச்சிட்டாங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார். இல்ல மேடம் அவர் எதுக்காக வீடியோ திரும்ப போடுறாரு அருணகிரி சாரு? நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பாடம் இருக்கு இல்லையா, நம்பிக்கை ஆமாங்க. எண்ணிக்கை, ஆமாங்க சார். அதை ஒட்டி அவர் போடுறாரு. ம் ம் ம். ஆனா யாரும் அந்த கருத்துக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க. வீடியோல சொல்ற உதாரணங்கள் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சிக்கிட்டு அதை பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா அவருக்கு எடுத்து போடுற வீடியோ அது எதை பத்தி போடுறாருன்னா, எண்ணிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள கொடுக்கறதுக்காக. ஆனா யாரும் வந்து நீங்க அதுல போக மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபெமினாசி சீரியஸ் அப்படின்னு அவர் எடுத்து போறாருன்னு வச்சுக்கங்க. சரி, எப்ப சார் உருவானது? அது ஃபெமினாசின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி யாரும் கண்டுபிடிக்கலையா? கேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, உடனே ஃபெமினாசினா யாருன்னு ஆராய்ச்சி பண்ண போயிடுறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவர் எதெல்லாம் எடுத்து போடுறாரோ அது நம்பிக்கைக்கானது, எண்ணிக்கைக்கானது. நீங்க அதுல ஆழமா போனீங்கன்னா சிறப்பு. ஆனா நம்ம அதுல ஆழமா போகாம நம்ம என்ன செய்கிறோம்? புரியுது நான் என்ன அதுக்கான சொல்றேன்னு? கேள்விகளை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம் சார். இல்லைங்கம்மா, அதுக்கு அதுல சொல்லக்கூடிய உதாரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த உதாரணத்துல நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம். அதாங்க சார். புரியுதுங்க சார். அப்போ முக்கியமான முதன்மையான கருப்பொருள் எதுவோ அதுல நீங்க போகணும். அதை விட்டுட்டு ம். நம்ம வேற லைன்ல போயிட்டு இருக்கிறோம். அப்படி போக கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்றேன். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். மேடம் உங்களோட ஆதங்கத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா 4 to 4:30 அவர் வீடியோ போடட்டும், நீங்க கேளுங்க. சரி, இருங்க இப்ப நான் கேக்குறேன், அருணகிரியா சார் சொல்லுங்க சார். சீக்ரெட் வீடியோ போட்டீங்களா? சீக்கிரட் வீடியோ போடல சார். ஏன் போடல? போடல சார். ஏன் அது போடல? சீக்கிரட்டா இருக்கட்டும் போடல சார். சரி, நாளையில இருந்து 4 மணிக்கு நாளையில இருந்து 4 மணிக்கு யாரெல்லாம் வராங்களோ சார் அந்த வீடியோ போட்டு விட்டுருங்க. அதுதான் சொல்லிட்டேன் சார், 4 to 4:30 அருணகிரி டைம். இல்ல அது வந்து 1.5 மணி நேரம் வீடியோ. அது 1.5 மணி நேரம் வீடியோ. டெய்லி கொஞ்சம் அரை மணி நேரம் போடட்டும் சார். போடட்டும். அதுதான் சொல்றேன். இல்ல அதை போட்டு அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க தரோவாங்க. சரிங்களா? அதுல நடுவில் கேள்விகள் வரும், பதில்களும் வரும். அதெல்லாம் குறிச்சுக்கங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த வீடியோ. அதனால அந்த வீடியோ போடுங்க ஐயா. 4 to 4:30 சீக்ரெட், 4:30 to 5 கேள்வி பதில், 5 to 6 பயிற்சி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. சொல்லுங்க ஐயா. விடுமதன் சார் சொல்லுங்க. ஆமா, இல்ல அதான் நான் வந்து திருப்பி அதான் நம்ம டைவர்ட் ஆகணும்னா நம்ம இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுவோம் அதான் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். ஓகேங்க ஐயா, நீங்க சொல்ற சீக்கிரட் ஓகேன்னா அதை கண்டினியூ பண்ணலாங்க ஐயா. இல்ல என்ன விஷயம்னா, மனம் எங்கே செல்கிறதோ மனிதனுடைய சக்தி அங்கே பாய்கிறது. புரியுதுல? அந்த சீக்கிரட் வீடியோ பாத்தீங்கன்னா அங்க சொல்லுவாங்க அழகா, மனம் எங்கே செல்கிறதோ மனிதனுடைய சக்தி அல்லது மனதனுடைய சக்தி அங்கே பாய்கிறது. மனம் எங்கே செல்கிறதோ அங்க ஆற்றல் குவிக்கப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய பெரியவங்க அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா நீங்க நெகட்டிவா தாட் எழும்போதே அதை நீங்க சிந்திக்கும் போதே நம்ம மனசோட சக்தி அங்க போடுமா. சொல்லுங்க மேஜர் நாராயண் சார். ஆங்கிலத்துல ஒரு 3 வரி சொல்லுவாங்க, where your thought goes, attention goes, energy flows and results show அப்படி சொல்லுவாங்க. ஓகே, where your thoughts go, attention goes, energy flows and results show. அவ்வளவுதான். நன்றி. அதனால முதல்ல நீங்க எல்லாம் சீக்ரெட் பாருங்க. சீக்ரெட்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தயாராயிடுங்க. சரிங்களா? அடுத்தடுத்து என்ன வீடியோ பார்க்கணும்னு நான் சொல்றேன், பாருங்க. அதை டெவலப் பண்ணீங்க. இது எல்லாமே உங்க சப்ஜெக்டோட ரிலேட்டடான விஷயங்கள் தான் அதெல்லாம். ஏன்னா ஐயா டெய்லியும் உட்காந்து சர்ச் பண்ணி அவர் ஒரு 400 வீடியோ எடுத்து அதை 40 சுருக்கி அதை உங்ககிட்ட கொடுக்கும்போது 4 மாத்தி கொடுத்தா கடைசியா நீங்க எல்லாரும் நிலாவை பார்க்கறது பதிலா எல்லாம் விரல பார்த்துட்டு இருக்கிறீங்க.
ஓகேங்களா? அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. மற்றபடி இன்றைய பாடத்திட்டம் குறித்து ஏதேனும் கேள்விகள் இருக்கா? ஓகேங்க ஐயா. இல்லை, எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பார்க்காமல் கொடுப்பது, அதில் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஊர்ல ஒருத்தர் திடீர்னு பெரிய பணக்காரர் ஆயிட்டார் சார். ம். ஒரு ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டார் ஒரே இடத்துல. ஒரு 150 ஏக்கர் ஒரே இடத்துல வாங்கி போட்டார். சரிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கான தகுதி அப்படின்னு அந்த பார்வையில, மனித பார்வையில பார்த்தா அது இல்ல அவர்கிட்ட. ம். திடீர்னு அதுக்கு அந்த மாதிரியான நிலைக்கு அவர் உயர்ந்திருக்காரு. இது ம். வந்து இயற்கை வந்து எதிர்பாராத கொடுத்த விஷயம்னு எடுத்துக்கலாமா அதை? இல்ல அவரோட இல்லைங்க, எண்ணங்களோட இல்லை இல்லைங்க. பிரதிபலிப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை திடீர்னு, ஆமா சார். இது நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த பேச்சு வழக்குக்கு அது பொருந்தும். ஆனா ஆழமா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல திடீர் என்பதற்கான காலம் எவ்வளவு? நீங்க சொன்ன அந்த திடீர்னு நடந்ததுங்கல்ல, அதுக்கான காலம் எவ்வளவு? ஒரு 5-6 வருடங்கள்ல நடந்தது சார். அப்ப திடீர் அது. இல்ல திடீர்னு இல்ல, அதான் ஒரு குறிப்பிட்ட காலம் 5-6 வருடங்கள. இன்னொரு அங்கிள் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்ப கேட்டாலும் அங்க ஒரு 150 ஏக்கர். ஆக்சுவலா வந்து அந்த அங்கிள் கிட்ட ஒரு ஏக்கர் கூட கிடையாது. அவரு ம். எப்ப கேட்டாலும் அங்க 150 ஏக்கர் பயிர் வைக்கிறோம், இங்க 150 ஏக்கர் பயிர் வைக்கிறோம், அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரோட ம். சன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 100 ஏக்கர் வாங்கிட்டார். ம். சோ இது வந்து அவங்களோட எண்ணங்களால் விளைவா அப்படின்னு. இல்லைங்க, நீங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுங்களா? அவர் பேசுனதெல்லாம் பொய் சார். ஆனா அவங்க பையன் வந்து உண்மையிலே வாங்கிட்டார். இல்லைங்க, இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதனுடைய பலன் எங்க போகுதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா சில பேர் வந்துன்னா நேரடியாக பலன் அடைவாங்க சார். சில பேர் இந்த பூமியில வந்தோம்னா பலன் அடைகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் போஸ்ட்மேன் ஜாப் பாக்குறாங்க. இப்போ 10 பேர் மணி ஆர்டர் அமிச்சிங்கன்னு வச்சுங்க, போஸ்ட்மேன் கையில கத்தையா பணம் இருக்கும். உடனே அவர் காட்டுவார். ஒரு திரைப்படத்துல செந்தில் சொல்லுவார்ல, அவர் வந்து போஸ்ட் மேன், கவுண்ட் பண்ணி போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட் மாஸ்டர் கையில ஒரு மோதிரம் கூட இருக்காது. இவர் போஸ்ட்மேன் கையில 10 பேர்ல 10 மோதிரம் இருக்கும். நான் போஸ்ட் மாஸ்டர் உன்னை விட டபுளா ட்ரிபிளா சம்பளம் வாங்குறேன், என் கையில ஒரு மோதிரம் போட முடியல, நீ என்னடா விரலுக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். அதெல்லாம் டெக்னிக்குன்னு. சரி, என்னதான் டெக்னிக் பண்ணான்னு பார்த்தாக்கா எவங்கிட்டையும் மணி ஆர்டர் கொண்டு போய் ஒழுங்கா சேர்க்கறதில்ல. இப்போ வெளி உலகத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது அடடா என்னமா மோதிரம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒருவேளை அவர் போஸ்ட் மாஸ்டரா இருந்து அவர் எல்லாத்தையும் உருவாக்கி அந்த பலனை வேற யாரோ அனுபவிக்கிறதுக்காக அனுப்பலாம் இந்த பிரபஞ்சம். அந்த பலனையும் அவர் அனுபவிக்கிறாருன்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த உலகத்துல யாராவது அப்படி பலன்களை அனுபவிச்சா அதற்கு இந்த உலகம் கொடுக்கின்ற பேர் என்னதுங்களா? கொடுத்து வைத்தவன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பலன்களை பெறுகிறீர்கள் என்றால் கொடுக்காமல் பெறவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனம். சார் ஒரு தகவல் சார். இப்போ சொல்லுங்கய்யா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தினமணியில ஒரு நியூஸ் வந்தது. ஒருத்தர் வந்து விவசாயி 1 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணாரு. அந்த இதுல வந்து ஒண்ணுமே வளையல, ரொம்ப கோபத்துல, மன வருத்தத்துல அடுத்த பூக்கு அவர் போவே இல்லை. ஆனா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அந்த நெல்மணி அவ்வளவு வளர்ந்து அது மடிஞ்சு கிடக்குறது. அப்ப அந்த வயல்ல பக்கத்து உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, உன் நிலத்தை போய் பார்க்க போலையா அப்படின்னு கேட்டிருக்கா. என்னன்னு கேட்டேன். அங்க போய் பாரு, எல்லாம் நெல்லெல்லாம் மடிஞ்சிருக்க, அறுவடை பண்ணலையான்னு கேட்டேன். அப்போ போய் அறுவடை பண்றாரு. பார்த்தா நெல்மணி எப்பவும் கிடைக்கிறது 8 மூட்டை கிடைக்கிறது அதிகமா கிடைச்சிருக்கு. அவர் சொன்ன வாக்கு என்னன்னா, நான் பார்த்து பார்த்து இந்த நிலத்துக்கு எல்லாம் பண்ணேன், ஆனா எனக்கு அந்த மகசூல் கிடைக்கல. இந்த வருஷம் நான் எதுவுமே பண்ணல, ஆனா எனக்கு இயற்கை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நீங்க கொடுத்து வைத்தவன்னு சொல்றீங்க அதிகமா பாத்தீங்களா? கிடைக்கல சார். அதுக்கு 1/3 தான் கிடைச்சது. அதாவது 24 மூட்டை கிடைக்குன்னா 8 மூட்டை தான் கிடைச்சது. ஆனா அவரு அதுக்கு விதைக்கவும் இல்ல, பராமரிப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த அறுவடை செய்த தாள்ல இருந்து திரும்பவும் பயிர் வந்து விளைஞ்சு விளைச்சல் கிடைச்சு. இது வந்து செலவு இல்லாம கொடுத்து வைத்தவன் தானே, எந்த செலவும் பண்ணல, போனதோட கிடைச்சதை விட டபுளா கிடைச்சிருக்கு அவருக்கு. விதைக்காம விளைஞ்சது. அப்போ
அதான் இந்த இடத்துல நாம பாக்குறது விதைக்காம விளைஞ்சதுன்றதை நம்ம பாக்குறோம். ஆனா அவரு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே விதைச்சதுதான் அது இல்ல. அதனால திடீர்னு நம்ம சொல்றோம் இல்ல, அது அந்த அதுக்கு திடீருக்கு ஒரு என்ன பொருள் காலம், பாத்தீங்கன்னா அதான். அந்த ரிட்டர்ன் ஆகிற காலம் தான் அது. 6 மாசத்துல கிடைக்கிறது 1 வருஷத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த லாபம், அவ்வளவுதான். அதனால நம்மளுடைய கால்பந்தாட்ட வீரர் ரொனால்டோ இருக்கா பாருங்க, அவர் ஒரு தடவை வேர்ல்டு லெவல்ல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணாரு. அப்ப பேட்டி காண்றாங்க அவரை, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் ஓவர் நைட்ல அடைஞ்சீங்கன்னு. எப்படி அவர் சொன்னாரு, ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகுறது எப்படின்னு 17 ஆண்டு காலமும் 146 நாட்களும் நான் செலவு பண்ணிருக்கேன். இதே பேட்டி தான் கொடுத்தாரு. கரெக்ட். புரியுதுங்களா? உலகத்தோட ஓவர் பார்வைக்கு நைட்ல உலகத்தோட சார் பார்வைக்கு அது ஓவர் நைட். ஆனா அவர் வந்து ஆமா 17 வருடம் 150 மணிக்கு துளிகள் பயிற்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப நான் அவ்வளவு பயிற்சி பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்ப உங்க பார்வைக்கு அது ஓவர் நைட். சொல்லுங்க மேஜர் நாராயணன் சார். நௌஷத்னு ஒரு பெரிய சிறந்த நம்ம இளையராஜா ஈக்குவல் நார்த்ல இருந்தாரு நௌஷத். அவர் நௌஷத்தை மும்பைல சண்முகானந்த சபான்னு ஒரு பெரிய சபா, சென்னையில மியூசிக் அகாடமி போல, அங்க ஒரு சரிங்க. பாராட்டு விழா பண்றாங்க. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க இந்த உலகம் வந்தீங்க சொல்லிட்டு. அவர் சொன்னார், நீங்க இப்ப இன்னைக்கு விழா பண்றீங்க, 20 வருஷமா என்ன பண்ணேன் தெரியுமா? தெரியல. நீங்க நான் இங்க பாடினேன் 3 மணி நேரம் பாடிருக்கேன், நீங்க விழா பண்றீங்க. 20 வருஷமா இதே ரோடுக்கு எதிர்ப்புற இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் 20 வருஷமா பாடிட்டு இருந்தேன், அது நீங்க யாரும் கவனிக்கல. 20 வருஷம் அங்க பாடுறதுனால இங்க எனக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். செய்யறது ஒண்ணு, அந்த அந்த ரெகக்னிஷன் கவனிப்பு அவார்ட்லாம் அந்த டைட்டில் தான் வந்திருக்குது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் அங்க விதை போட்டிருக்காரு, விதை போட்டதால ரோட கிராஸ் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன இந்த 20 அடி வாழ்க்கையில எடுத்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு சொன்னார். ரோடு கன்சி 20 அடி தான், 20 அடி நடக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிருக்கு சொல்லி சொன்னார் அவர். நன்றி. நன்றிங்க. அதுதான் இப்ப நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றி எதிர்பார்க்கிறீங்கன்னா, அந்த வெற்றிக்கான உங்களுடைய செயல்பாடு இருக்கு பாருங்க, குறைஞ்சது 10 வருஷம் இல்லாம அந்த வெற்றி கிடைக்காது. மினிமம் 10 இயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 என்கிற எண்ணில் முழுமை அடைகிறது எல்லாம். அதனால எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க டிவியில பேட்டி காணக்கூடிய அத்தனை வெற்றியாளர்களையும் எடுத்து பாருங்க, அவங்க எவ்வளவு வருஷம் அந்த ஃபீல்டு இருந்தாங்கன்னா 10 வருஷம் இல்லாம யாரும் அந்த ஃபீல்டுக்குள்ள பேட்டி கொடுக்குற அளவுக்கு வரவே இல்லை. சரிங்களா? அதை நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்படி ஒரு வேலை இல்ல சார், அவரு இந்த ஃபீல்டே வந்து போன வருஷம் தான் ஆரம்பிச்சாரு, இந்த வருஷம் வெற்றி பெற்றுட்டாருன்னு. ஆனா நமக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல்டை வேணா அவர் போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் வெற்றிக்கான வேலையை தொடங்கி 10 வருஷம் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல்டை வேணா அவர் போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதுக்கு முன்னாடி பல ஃபீல்டுல இருந்து அடிபட்டு வந்தாரு பாருங்க. அது ஆரம்பம் வச்சதுங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். அதனால 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி யாருக்காவது அமைந்தால் அது விதி விலக்காகவோ அல்லது விதி மீறலாகவோ தான் இருக்கலாம். இல்ல, அது விதி இருக்காது. விதிப்படி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். அப்ப இன்னைக்கு பல பேர் தொழில இறங்கணும்னா அவங்க ஆதங்கப்படுற விஷயம் இல்லைங்களா, 1 வருஷத்துல 2 வருஷத்துல எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு. அப்ப நம்ம பல தடவை இந்த விஷயத்த சொல்றோம். நீங்க ஒரு தொழில இறங்குனீங்கன்னா 1 + 3 + 6 இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1 + 3 + 6. 1 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த வியாபாரத்துல ஸ்டடி பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகள்ல இருந்துன்னா அதுல வரக்கூடிய தடைகள், அதுல வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து அதை வந்து ஃப்ளோவா ஓட வைக்கணும். இல்ல, அதுக்கு 3 வருஷம் ஆயிடும். அதுக்கு அடுத்து 6 வருஷம் இருக்கு பாருங்க, அதுதான் சக்சஸ்ஃபுல் இயர். சரிங்களா? அப்ப அந்த 6 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நீங்க அந்த தொழிலை வந்துன்னா ஆட்டோமேட் பண்ணணும், தானியங்கியாக செயல்பட வைக்கணும். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான இயர். அப்ப இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த 6 வருஷம் முடியும் போது தொழில் உங்க கையில இருக்கக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா இயங்கணும். அப்போ ஒரு தொழிலை ஒருத்தர் ஆரம்பிச்சு 10 வருஷத்துல ஆட்டோமேட்டிக் பண்ணிடுறாரோ, அப்ப என்னன்னா தொழில் ஒரு வளமான தொழிலாக அவருக்கு எப்பயுமே பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அது ஆட்டோமேட்டிக் பண்ணணும் ஒரு 10 வருஷத்துல. சரிங்களா? அப்போ 1 + 3 + 6 இந்த ஃபார்முலால யாரும் இன்னைக்கு பெரும்பாலும் தொழில் பண்றது இல்லை. நன்றிங்க. வேற ஏதாவது? சார் சொல்லுங்கம்மா. சார், இன்னைக்கு நீங்க எடுத்த படத்துல முதல் முக்கியமான வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள் உருவாகும் எண்ணம் வரை கொடுப்பது பிரபஞ்சம்னு சொன்னீங்க சார். அதுல பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மனோபாவம் என்பது மிக முக்கியம்.
அந்த மனோபாவ அடிப்படையில் அவன் ஒவ்வொரு செயலையும் செய்யறப்போ அந்த வேலைகள் சரியான முறையில் இயங்குது இல்லைங்களா சார்? இந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆமா மனோபாவம் என்ற வார்த்தை, அந்த மனோபாவத்துடன் ஒவ்வொரு மனிதனும் செயல்படும் போது அவன் அதை எப்படி சிறப்புடன் செயல்படுத்திக்கிறானோ அதை பொறுத்து அவனுக்கு எல்லாமே நிர்ணயமாகுது இல்லைங்களா சார்? அவ்வளவுதாங்கம்மா. இப்போ ஒரு ஓகே கேம் சார். ஒண்ணு இருக்குது. பல பேர் அந்த கேம் ஆ. விளையாடி இருக்கேன்னு தெரியல. பிசினஸ்னு ஒரு கேம். எத்தனை ஆ. பேர் பார்த்திருக்கீங்க? நான் விளையாடி இருக்கேன் சார். அது என்னமா இருக்கும்? அதுல இந்த ஒவ்வொரு நாடுகள் இருக்கும். அது நம்ம டைஸ் போடுவோம். அதுக்கு போய் உட்காரும். நாடுகள்ல ஊர்கள் ஊர்கள். ஊர்கள் இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு விலை இருக்கும். ஆமா அந்த கேம் எப்படி விளையாடணும்னா உட்கார்ந்த உடனே முதல்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை 2 பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா. ம். சரிங்களா? அப்புறம் நம்ம டைஸ் போட போட அந்த ஊருக்கு போகும்போது அதை விலை கொடுத்து வாங்கணும். yes. அப்படிதானம்மா? அப்புறம் அதுக்கு யாராவது வந்தா அதுக்கு வாடகை வாங்குவோம். அது வாடகை வாங்கணும். முதல்ல பணம் யார் கொடுத்தது? முதல்ல பணம் வந்துட்டு நம்ம இல்ல விளையாட அந்த இல்ல அந்த பிசினஸ்ல ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல இருந்து முதல்ல பணத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட. ஆமா. அப்போ நம்ம கிட்ட கொடுத்த பணத்தை வச்சுதான் நம்ம திரும்ப பொருளே வாங்குறோம். ஆமா. அதே போலதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க இந்த உலகத்துக்கு வாழ வந்தோடனே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுடைய மனோபாவமா அது கொடுத்துருது. நீங்க அதை வச்சுதான் திருப்பி பிரபஞ்சத்திட்ட கொடுத்து தேவையான பொருள்லாம் வாங்கிக்க போறீங்க. புரிஞ்சுங்களா? சரிங்க. எப்படி அந்த கேம்ல உங்களுக்கு பணம் வந்து வெளியில இருந்து வரல. நீங்க உட்கார்ந்த உடனே அந்த கேம்ல இருந்தா எடுத்து உங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. உங்ககிட்ட கொடுத்த பணத்தையே வச்சுக்கிட்டு திரும்ப உங்களை பொருள் வாங்க சொல்லுவாங்க. அதாவது ஊர்களை வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் செய்கிறது. நீங்க இந்த உலகத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுல நீங்க எவ்வளவு திருப்பி கொடுக்குறீங்களோ அதை வச்சு இந்த உலகம் எல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்குது. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.